பித்தள நீரை கணியப்பூடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் போய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசைதாட்சி மனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதன் இடையமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொழில்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் மதம் போற்றி ஊழிபலி திருவாதபுரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி பாலுடனாகிய வள்ளல் வைத்தியநாதசுவாமியுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல சிவகாமி பாலுடனாகிய சகஸ்ரீகேஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் சிவ திருமோத்தரத்தில் என்று பரிகாரவியல் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கொட்டியுள்ளது. திருச்சிற்றம்பலம். நாம் எப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் என்று அப்பர் சுவாமியில் அருளி செய்த சிதம்பரத்தில் அருளி செய்த மதுர வாய்மொழி மங்கையோர் பங்கினன் சதுரம் சிற்றம் பலவன் திருமலை அதிர ஆர்ந்தெடுத்தான் முடிகள் பத்திர செடிகள் சேவடி சென்றடைந்து உய்மினே என்று அற்புதமாக கூறுகின்றார் நமது அப்பர் சுவாமி. என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், மதுர வாய்மொழி மங்கையோர் பங்கினன் எப்போதுமே சாமி அம்பாளை விட்டு பிரிவதே இல்லை. எப்போதுமே ஒரு பாகமாக சக்தியை கொண்டிருக்கிறார். அதற்கு பிரிப்பற்ற சக்தி என்று பெயர், அதற்கு தாத ஆன்மீகம் என்று பெயர். இப்போ நீங்கள் திருக்கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தோடு ஒரு சக்தி இருக்கும், தனியாக ஒரு சக்தியை வச்சுருப்பாங்க சிவகாமி அம்பாள். அது என்ன சக்தி அப்படின்னா அது பரிக்கிரக சக்தி என்று பெயர். சிவத்தை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய சக்திக்கு தாதான்மியம் என்று பெயர். இப்போ நாம இறைவனோடு கலக்கும் போது எப்படி இருப்போம் அப்படின்னா அத்வைத சம்பந்தம் என்று பெயர். அப்ப அம்பாள் ஒரு பாகமாக எப்போதுமே பிரிப்பற்ற நிலையில் இருக்கின்றார் என்றால் அது எது போல அப்படின்னா ஒரு தாள் எடுத்து உங்க கையில காமிக்கணும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அது எத்தனை தாள் சொல்லுவீங்க? ஒரு தாள் எடுத்து உங்ககிட்ட காமிச்சா எத்தனை தாள் சொல்லுவீங்க? ஒரு தாள். ஆனா பக்கம் எத்தனை பக்கம் இருக்கு? அதே போல கடவுள் ஒன்றுதான். இயல்புல எப்படி இருக்காரு? ஒரு ரூபாயினை மானாங்காரத்து ஈரியல்வாய் ஒரு வெண்முதல் போதலம் ஒன்றிய இருசுடர் கும்பர்கள் பிறவும் படைத்தளி தளிப்பவும் மூர்த்திகள் ஆயின என்று கூட ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். அப்படி சாமி மங்கையோர் பங்கிரனாக விளங்குகின்றார். அத பல பாடல்கள்ல சாமி அம்பாளை ஒரு பாகமாக வைத்திருக்கின்றார் என்று ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரச பெருமானும் சுந்தரமுத்து சாமிகளும் மாணிக்கவாச பெருமானும் பல பாடல்களில் பாடியிருக்கிறார். மாதொரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனார்க்கும் கற்பின்மனை வாழ்க்கை இசைஞானியார் வாழ் தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் என்று கூட சுந்தரம் சாமிகளுடைய வரலாறுல சேக்கிலார் சுவாமி சொல்றார். இப்பேற்பட்ட தனி சிறப்புடையது சாமி ஒரு பாகமாக எப்போதுமே இருப்பது. அது பிரிப்பற்ற நிலையில் இருக்கும். சக்தி எப்போதுமே ஒன்றுதான். அதோடைய காரியங்கள் பல வகைப்பட்டதாக இருக்கும். இப்ப அரசர் ஆணை ஏவுகின்றார் என்றால் அரசர் போய் அந்த தண்டனை கொடுக்க மாட்டார். அரசர் அமைச்சர்கிட்ட சொல்லுவாரு, அமைச்சர் காவலர்கிட்ட சொல்லுவாரு, காவலர் போய் தூக்கு போடுறவங்ககிட்ட போய் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தூக்கு போடுறது யாரு? அதுக்குரிய ஆள் தான் போடுவாங்க. அதே போல அரசர் ஆணையிடுவது போல அம்பாளுடைய சக்தி ஒன்றுதான். அதனுடைய காரியங்கள் பலவாக ஒவ்வொரு சக்தியாக வளர்ந்து கொண்டே செல்லும். அதனாலதான் நவராத்திரியை எப்படி கொண்டாடுவார்கள் என்றால் வளர்பிறையில கொண்டாடுவாங்க. சிவராத்திரியை தேய்பிறையில கொண்டாடுவாங்க. கடவுள் ஒன்று ஆகையினாலே சிவராத்திரியை தேய்பிறையிலையும் வளர்ந்து கொண்டே செல்வதனால நவராத்திரியை வளர்பிறையிலும் வைப்பார்.
சக்தி வந்து பல வகைப்பட்டதாக இருக்கும், எண்ணில்லாத சக்திகளாக உருவாகும். ஆனால் சக்தி எத்தனைனா ஒன்று தான், அது பிரிப்பற்ற நிலையில் இருக்கும். அதுக்கு பேர் தாதான்மியம் என்று பெயர். அப்படி மதுர வாய்மொழி மங்கையோர் பங்கினன் சதுரம் சிற்றம் பலவன் திருமலை. சாமி எப்படி இருக்காரு அப்படின்னா, திருமலையாக விளங்கக்கூடிய கைலாய மலையில் அங்கே வீற்றிருக்கின்றார். சதுரம் சிற்றம்பலவன் என்றால் அவன் வந்து அழிவில்லாத சதுரப்பாடை உடையவன் சிவபெருமான். எதுனாலும் நீதிநிலை தவறாமல் இருந்து இந்த உயிர்களுக்கு வினைக்கு தகுந்தவாறு, அந்த வினைப்புகளுக்கு தகுந்தவாறு உடலை கொடுத்து இதில் அனுபவிக்க செய்து நம்மளை எல்லாம் இந்த உலகத்தில் போகங்களை தனு கரண போன போகங்களை எல்லாம் தூய்ப்பிக்க செய்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, தன்னுடைய பேரின்பத்தை கொடுக்கின்றார். இதிலெல்லாம் உழன்று இந்த பூலோகத்தில் நாம் உழன்று இது மெய் அல்ல, இந்த உலகம் மெய் அல்ல என்பதை உணர்ந்து வைத்த நிதி மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுதாய் கொத்து நெய்கிறாரு மாணிக்கவாசகர். நம்ம எதுல தான் இருக்கோம் அப்படின்னா, இன்னும் உலகத்திலே தான் இருக்கோம். வைத்த நிதி, சேர்த்து வைத்த செல்வத்துல, அதுதான் உறுதின்னு நினைச்சிட்டு என்ன செஞ்சுருக்கோம், சேர்த்துக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ நாளும் சேர்த்துக்கிட்டே இருக்கும், அது பாட்டு சேர்த்துக்கிட்டே தான் இருக்கு. 10 லட்சம் 20 லட்சம் சேர்த்துக்கிட்டே இருக்கு. கடைசி அனுபவிப்பாங்கன்னு பார்த்தா அதை போட்டு தான் போவாங்க, அனுபவிக்க முடியாது. இப்போ 10 லட்சம் சேர்த்து வச்சிருக்காங்க, அதை 20 லட்சமா ஆக்கணும்னு தான் பார்ப்பாங்களே ஒழிய அதை செலவழிக்கணும்னு என்ன செய்ய மாட்டாங்க, மனசே வராது. அது யாராக இருந்தாலும் சரி. 1 கோடி வச்சிருக்கவங்க அதை என்ன செய்வாங்க, அதில் 10 பைசா நீங்கள் எடுக்க சொல்லுங்க பார்ப்போம், எடுக்க மாட்டாங்க. அது 2 கோடி ஆக்கணும் தான் முடிவு வருவாங்க. இப்படிதான் பணத்து மேலே ஆசை வந்துருச்சு அப்படின்னா, அதையும் சொன்னார் மாணிக்கவாசகர். அதாவது நான் அதிலே தான் சாமி அழுதுகிட்டே இருக்கேன் அப்படிமா. அழுந்தி செல்வத்திலே அழுந்தி பொய்யாய செல்வத்தை புக்கு அழுந்தி நாள்தோறும் அதையே மெய்யாய் கருதி கிடக்கின்ற என்னை ஆட்கொண்ட ஐயா, என் ஆர்வீரே, என் அம்பளவா என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கொத்தும்பி என்று யார சொல்றா, மாணிக்கவாசகர். இது பொய்யாய செல்வம் தெரிஞ்சிருந்தும் கூட நாம் என்ன செய்யறோம், அதிலே தான் மூழ்கிருக்கோம். அதே மாதிரிதான் இதுலயும் சொல்றாரு, வைத்த நிதி மக்கள் குலம் கல்வி. வைத்த நிதி தான் சேர்த்து வைத்த செல்வம், மக்கள் பிள்ளைகள், பெண்டிர் மனைவி, கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும். இது நமக்கு எதனால பிறப்பு வருதுன்னா, இதுல நம்ம பற்று வச்சிருக்கிறதுனால நமக்கு என்ன வருது, பிறப்பு இறப்பு மாறி 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 வந்து கொண்டே பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்ற நிலைக்கு நம்ம மாறி மாறி பிறந்துக்கிட்டே இருக்கோம். இது எப்போதான் ஸ்டாப் ஆகும் அப்படின்னா, திருநாமம் 5 எழுத்தும் செப்பாராயில் திறமொருகால் தீவன்னர் பேசாராயில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராயில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராயில் அருநோய்கள் கெட திரு வெந்நீர் அணியாராயில் அழியற்றால் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார். அது வரைக்கும் பிறப்பு வந்துகிட்டே தான் இருக்கும். பக்குவம் வரும் வரை நமக்கு பிறப்பு வந்து கொண்டே இருக்கும். எப்போதான் பக்குவம் வரும் அப்படின்னா, இந்த வைத்த நிதியிலையும் பெண்டிலையும் மக்கள் குலம் கல்வி இதிலெல்லாம் நம்ம வந்து பற்று வைக்க வைக்க நமக்கு என்ன உண்டாகும், துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும், பிறப்பு வந்து கொண்டே இருக்கும். இதிலிருந்து நாம் நீங்கி இறைவன் திருவடி ஒன்றையே சார்ந்ததின் வண்ணமாக இருக்கக்கூடிய இந்த உயிரானது இறைவனை பற்றி நின்றால் இது கடை தேரும். பற்றவில்லை என்றால், உலகத்தை சார்ந்து இருந்தது என்றால் பிறப்போடு இறப்பு வந்து கொண்டேதான். அதான் சொன்னார், வைத்த நிதி மக்கள் பெண்டில் மக்கள் குலம் கல்வி என்னும் சித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த பெருமானே. எனக்கு அதுல இருந்து எனக்கு தெளிவா எனக்கு காமிச்சிட்ட சாமி, இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் நிலை இல்லை அப்படிங்கிறத எனக்கு காண்பித்தாயே பெருமானே. சித்த விகார கலக்கம் தெரிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பினாரு மாணிக்கவாசகர். அப்பேற்பட்ட கருணைமா கடல் சிவபெருமான். எப்படியாவது என்ன பண்ணிரு, இது மேல பற்று உள்ளது மாதிரி செஞ்சிடாத, உலகத்து மேல எனக்கு பற்று வேண்டாம், என்னுடைய பற்று முழுவதும் உன் மேலதான் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அப்படிப்பட்ட பெருமான் வந்து எப்படிப்பட்டவர்னா, சதுரப்பாடை உடையவர். ராவணன் என்ன பண்ணாரு, அப்படியே வலம் வந்து கொண்டிருந்தார். ஏற்கனவே பல அண்டங்களை எல்லாம் கடந்து அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது கைலாய மலையே நம்ம தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி
தூக்குனாரு. என்ன ஆச்சு அப்படின்னா சாமி லேசா அப்படி பிரஸ் தான் பண்ணாரு. இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தளங்கொள் கால் வீரர் சங்கரன் ஊன்றலும் லேசா அப்படி பிரஸ் பண்ணாரு காலில். சார் உடனே என்ன ஆச்சு அப்படின்னா அவனால எடுக்க முடியல, கை எடுக்க முடியல. சாமி லேசா முழு பவரெல்லாம் காமிக்கல, லேசா தான் பிரஸ் பண்ணார். அதில் ஆழ்ந்தெடுத்தான் மொழிகள் பத்திர. இப்ப அவனால் எடுக்க முடியல, என்ன பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த நேரத்துல வாகீச முனிவராக திருநாவுக்கரசு பெருமான் பிறவியில் வாகீச முனிவராக இருக்கும்போது என்ன செய்தார் என்றால் இதற்கு யோசனை சொன்னார். எப்பயுமே பெருமான் திருவள்ளுவர் விட்டுருக்கணும். அவர் என்ன பண்ணாரு, நீ சாமகானம் பாடினால் உன்னை சிவபெருமான் விட்டு விடுவார் அப்படின்னது. உடனே அந்த நேரத்துல என்ன செய்ய அப்படின்ட்டு தன்னுடைய 10 தலையில ஒரு தலையை எடுத்தான். ஒரு தலையை எடுத்து தன்னுடைய உடம்புல உள்ள நரம்புகளை எல்லாம் வீணையாக அப்படியே மீட்டினார். சாமகானம் பாடினார். சாமகானம் பாடினதும் உடனே சுவாமி என்ன பண்ணிட்டாரு, அவனை விட்டுட்டாரு. இசைக்கு மயங்குவாரா சிவபெருமான்? இசைக்கு எல்லாருமே மயங்குவாங்க, சாமி மயங்குவார். இசைக்கு எல்லாருமே மயங்குவாங்க, இசைக்கு மயங்காத ஆளே கிடையாது. நம்மளே காலையில் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வழிபாட்டுக்கு வராதுக்கு முன்னாடி நம்ம காலையில முதல்ல என்ன பாட்டு கேட்போம்? காலையில ஆல் இந்தியா ரேடியோ அப்படின்னு முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிருங்க. காலையில என்ன செய்வீங்க? ரேடியோ போட்டு அந்த பாட்டை கேட்டாதான் உங்களுக்கு இந்த இடத்த விட்டு எந்திப்பீங்க. அது பாட்டை போட்டால் வேகமா வேலை ஓடும், வேகமா பல் விளக்க செய்ய வேலை வேகமா ஓடும். எப்ப ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அதை போடுவீங்க. நீங்க சினிமா பாட்டு தான் கேட்டிருப்பீங்க. அதுவும் ஒளியும் வந்துருச்சுன்னா எல்லாம் ஓடுவீங்க. ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் பார்த்த காலம் உண்டு. 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாம் டிவி, அதாவது தெருவுக்கு ஒரு டிவி இருக்கும், இல்லை 2 டிவி இருக்கும். நான் அடியெல்லாம் அப்படி போய் பார்த்துருக்கேன், அதனாலதான் சொல்றேன். இதை கொடுத்து பார்ப்போம். இல்லைன்னு செய்வோம், ஒவ்வொரு வீட்லையும் இப்படி வெளியில போய் இப்படி அது பூட்டிடுவாங்க, கதவை பூட்டிடுவாங்க. கதவை போட்டோன்னு அந்த ஓட்டை ஏதாவது கேப்ல தெரியுமா, அப்படி ஒரு கண்ணை வச்சு அந்த டிவியில அந்த சீனை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஆர்வத்துல இருக்கும். அதுலயும் ஞாயிற்றுக்கிழமை மகாபாரதம் போடுவாங்க. அதுக்கு 1 மணி நேரம் நின்றுகிட்டே என்ன செய்வாங்க அப்படின்லாம் காலம் இருந்துச்சு. இப்ப டிவியாவது ஒன்றாவது எல்லாம் கையிலே வந்துருச்சுங்க, எல்லாம் செல்போன்ட்டு பார்க்க வேண்டிய சொல்ல வந்துருச்சு. அப்படியே போச்சு நிலமை. அப்படி ஆகிட்டாங்கல்ல, எல்லாரையும் பைத்தியக்காரன் ஆக்கி ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த. அன்னைக்கு சொன்னேன்ல, ஒரு அம்மா 12 மணிக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னடா இந்த ஐயா பார்த்தாரு, 12 மணிக்கு ஏமா என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னா, நீங்க ஒண்ணு, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், நல்லா வந்து சேர்ந்தீங்க போங்க. இந்த செல்போன் ஓப்பன் ஆக மாட்டேங்குன்னு நான் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓப்பன் ஆக மாட்டேங்குன்னு இப்படி பார்த்துட்டே இருந்திருக்கு. அது ஓப்பன் ஆகல, நல்லா மேக்கப் பண்ணிட்டு இப்படி பார்த்தா ஓப்பன் ஆகுது. அதுக்காக அது இரவு மேக்கப் பண்ணிட்டு ஏன் 12 மணிக்கு பார்க்கலன்னு இருக்கு, காலையில எழுந்துச்சு பார்க்க வேண்டியதானே. அது மேக்கப் போட்டு நைட்டு 12 மணிக்கு செல்போனை பார்த்து விடிய உறங்காம இருக்குன்னே முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப நிறைய பேர் யார் உறங்குறாங்க சொல்லுங்க பார்ப்போம்? ஒருத்தர் உறங்குற மாதிரி தெரியல, எல்லாம் விடிய செல்போன். விடிஞ்சதுக்கு அப்புறம் உறக்கம், காலையில 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும்லாம் சில பேர் உறங்குறாங்க. நம்ம வழிபாட்டுல எல்லாருமே எத்தனை மணிக்கு எந்திரிச்சு ஆகணும்? துஞ்சிருள் காலை துஞ்சிருள் மாலை, துஞ்சிருள் காலை தொடர்ச்சி மறந்திராதே, 5 எழுத்து ஓதிரின் அரண் கலருக்கு அன்பு அது ஆகும். சாய்மேல் அன்பு செலுத்தக்கூடிய காலம் எந்த காலம்? துஞ்சிருள் காலை துஞ்சிருள் மாலை. சூரிய உதயத்துக்கு முன்னாடி, சூரிய மறைவதற்கு முன்னாடி. காலையில 4 to 6, சாயங்காலம் 4 to 6. இப்ப நீங்க அனுசரணம் அந்த நேரத்துல பண்ணிடுறீங்களா சார்? லேட் ஆயிருமோ? சரி, நீங்க பெண்களுக்கு கணக்கு கிடையாது, நீங்க எப்பனாலும் பண்ணிக்கலாம். ஆனா பொது அந்த பூஜை பண்றவங்க எல்லாம் என்ன செய்யணும்னா, காலையில அதிகாலையில என்ன செஞ்சிடணும், வெளியில எழுந்திரிச்சிடணும். 4 மணிக்குள்ளேயாவது, 4 to 6க்குள்ளேயாவது எழுந்திரிச்சிடணும். நீங்க 4 to 6 மணிக்குள்ள பூஜையை முடிச்சா ரொம்ப சிறப்பு. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் டயர்டா இருக்குங்க அப்படின்னு வேலை பார்த்துட்டு அந்த டயர்ட் அப்படின்னா ஒரு 6 மணிக்குள்ளேயாவது என்ன செஞ்சிடணும், எழுந்திரிச்சிடணும். 3 மணிக்கு எழுந்திரிச்சா முனிவன் பேரு, 4 மணிக்கு எழுந்திரிச்சா ஞானின்னு பேரு, 5 மணிக்கு எழுந்திரிச்சா அறிஞன்னு பேரு, 6 மணிக்கு எழுந்திரிச்சாதான் மனிதன் பேரு, 7 மணிக்கு எழுந்திரிச்சா எருமன்னு பேரு, 8 மணிக்கு எழுந்திரிச்சா காட்டெருமன்னு பேரு. அதுக்கு மேல எதிர்க்கிறவங்க கணக்கிலே வர மாட்டாங்க. அதனால எல்லாம் 7 மணிக்கு எதிர்க்கிறாங்களா? சரி, அவங்கள மனிதனை மாத்துங்க, 6 மணிக்குள்ளாவது எல்லாம் வைங்க, சரிதானா? சரி. அப்படி ராவணன் என்ன செஞ்சா,
மண்டை 10 தலையில ஒரு தலையை எடுத்து உடம்புல நரம்புல எல்லாம் வீணையாக மீட்டி சாமகானம் பாடினார். சாமகானம் பாடினா சிவபெருமான் விட்டுட்டாரு. ஏன் அப்படின்னா சாமகானம் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்த. இப்பயும் நீ யூடியூப்ல எல்லாம் போய் சாமகானத்தெல்லாம் கேட்கலாம், வீணை வாசிக்கிறதெல்லாம் கேட்கலாம். எப்படியோ இருக்கு சாமியுடைய எண்ணில்லாத அந்த செயல்கள் எல்லாம். வீணையில யாழில் இசையமைக்கிறதெல்லாம் நீங்க யூடியூப்ல போய் கேட்கலாம். எத்தனையோ நல்ல செய்திகள்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம், கிட்டத்தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். யாரும் பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு செல்போன இப்படி வச்சுட்டே. சரி, அப்படிலாம் ஆயிப்போச்சு காலம். சரி, அப்படி மதுரவாய்மொழி மங்கையோர் பங்கினன் சதுரம் சிற்றம் பலவன் திருவலை அதிர ஆந்தெடுத்தான் முடிகள் பத்திர. அப்ப சாமி வச்சதும் காலை வச்சதும் முடிய அதிர ஆரம்பிச்சிச்சு. கால் விரல் ஊன்றதும் முடிகள் பத்திர. அந்த 10 தலையும் முடியும் என்ன ஆயிடுச்சான், அப்படியே எடுக்க முடியாத நிலையில இருக்கான். அப்ப மதுரை வாய்மொழி மங்கையோர் பங்கினன் சதுரம் சிற்றம் பலவன் திருமலை அதிர ஆழ்ந்தெடுத்தான் முடிகள் பத்திர செடிகள் சேவடி சென்றடைந்து உயிர். அப்படிப்பட்ட திருவடி, ராவணனை ஊன்றிய திருவடி. அந்த திருவடி இப்ப எங்க இருக்கு, சிதம்பரத்துல இருக்கு. சிதம்பரத்துல சிவபெருமான் எப்போதும் நீங்காமல் நடனம் புரிந்து கொண்டே இருப்பார். எங்க சிதம்பரத்துல. அங்க ஆனந்த நடனம் எப்போதும் புரிவார். இப்ப மற்ற இடத்துல இருக்கிற நடராஜருக்கும் சிதம்பரத்துல இருக்கிற நடராஜருக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வருஷத்துல 6 காலம் மட்டும் நடராஜ பெருமானுடைய மூத்தத்துல ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் மற்ற நாள்ல இருப்பார். அந்த 6 காலத்துல மட்டும் சுத்த சிவம் வந்து அதில் உறைந்திருப்பார். எதுல, நடராஜ மூத்தத்துல. ஆனா நீங்க சிதம்பரத்துக்கு சென்றீர்கள் என்றால் எல்லா நேரத்திலுமே சுத்த சிவம் அதுல உறைந்தே இருக்கும். எதுல, சிதம்பரத்துல உள்ள நடராஜ மூத்தத்துல. அதனாலதான் அது தனி சிறப்புடையது. வருஷத்துல 2 தடவை அங்க தேரோட்டம் நடக்கும் சிதம்பரத்துல. செடிகள் சேவடி சென்றடைந்து உயிமிலே. எங்க, சிற்றம்பலத்துல. சிற்றம்பலம் அவ்வளவு சிறப்புடையது. அங்க பொன்னால் பெய்ததினால் அதுக்கு பொன்னம்பலம் என்று பெயர். பொன்னம்பலம் என்று ஒருவர் ஒரு முறை கூறினால் அவர்கள் 21,600 முறை பஞ்சாட்சரத்தை உச்சரித்ததற்கு சமம். தேக்கும் சடில திருமுடியார் எருதார் கருதா தீமனம் வாக்கும் செயலும் குடியோரும் ஒரு கால் பொன்னம்பலமின் ஆக்கம் தரும் 5 எழுத்தும் 21,600 நாக்கொண்டு உரைக்கும் இதற்கு நிகரென்றான் குன்றான் நற்புகழான் என்று நமக்கு முழுக்க போயிட்டு. அப்படி சிறப்புடைய பாட்டு இந்த பாட்டு. இந்த பாட்டெல்லாம் நீங்க பாடும்போது எப்படி பாடுவீங்க, அல்ல என் செய்யும் அறிவினை என் செய்யும். அதே மாதிரி இந்த மதுரை வாய்மொழி மங்கையோர் பங்கினன் அன்னம்பாளிக்கும் தில்லி சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலும் இப்போமிசை என் அன்பு ஆளிக்குமாறு கண்டு இன்புற இன்னம்பாளிக்குமோ இப்பிறவியே. சிவரும மேல அன்பு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நமக்கு பிறவி வருமா, எப்படி கேட்கிறாங்க. சாமி மேல அன்பு வந்துருச்சுன்னா இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே வராது. அதே பாட்டுலதான் கடைசி பாட்டு சொல்றாரு, மதுரை வாய்மொழி மங்கையோர் பங்கினன் சதுரம் சீற்றம் பலவன் திருமலை அதிராந்தெடுத்தான் முடிகள் பத்திர செடிகள் சேவடி சென்றடைந்துயிமீனே. இந்த மாதிரிலாம் பாரு. அப்ப சிற்றம்பலம் நமக்கு ரொம்ப முக்கியம். சிதம்பரத்துக்கு போய் அங்கே போய் இந்த பெருமானை, அதை சுந்தரமூர்த்தி சுவாமி அழகா சொன்னாரு. அந்த சாமி எப்படி இருக்காராம், மடித்து நடனம் ஆடியிருக்காராம். இந்த திருவடி எப்படி ஆடியிருக்காராம். அந்த திருவடி ஏன் எல்லாருமே அந்த தூக்கி திருவடியை பற்றுகின்றார்கள் என்றால், அது ஆடை எடுத்திட்ட பொற்பாதம் அன்றோ நம்மை ஆட்கொண்டதே. அப்போ சாமி அது இந்த திருவடி எதுக்காக, நம்ம எல்லாம் ஆட்கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட திருவடி தான் தூக்கிய திருவடி, குஞ்சித பாதம் என்று பெயர். அந்த திருவடியை பற்றி கொள்ளுங்கள் என்று சாமி அதை காட்ட வேற செய்கிறாரு. இப்படி வச்சு இந்த திருவடியை பற்றி கொண்டு என்னை சேருங்கள் என்று சுவாமி அதை காட்ட வேற செய்யறார். காட்டுனாலும் நாம என்ன செய்யறோம் தெரியுமா, பக்கத்துல போய் சாமி நல்லாவே திருவடியை தூக்கித்தான் வச்சிருக்கீங்க, இல்லை நான் சொல்லலை, வருவதற்கு ஆசையா தான் இருக்கு, இருந்தாலும் இந்த சீரியல்கள் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு, நான் பார்த்துட்டு வராம இன்னும் நிறைய பிறவியெல்லாம் எடுத்துட்டு வந்து வர்றேங்கிற மாதிரி தான் நாம இருக்கோம். அவர் அழைக்கிறதுக்கு என்னைக்கே தூக்கி திருவடியை தூக்கிட்டாரு. எப்போ வேணாலும் வாப்பா, நீ இளம் வயசுல வந்தாலும் சரி, நீ வயசான எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சாமி இருக்காரு. சிலவர் என்ன அனுபவிச்சாலும் 70-80 வயசானாலும் சரி இன்னும் போக விட மாட்டேங்க. கொஞ்சம் கூட அதுல இருந்து நீங்கி வர்ற மாதிரி தெரியல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாமி நிறைய கொடுக்க ஆரம்பிச்சதுமே நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன, நீ சாப்பிடுங்க உங்களுக்கு
நம்ம தடுப்பு பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் இருக்கு இன்னும் இருக்கு சாப்பிடுங்க. சாமி நிறைய கொடுக்கும்போது நிறைய கொடுப்பாரு. இன்னும் போன வேலை என்ன ஆச்சு, நிறைய கொடுத்தாச்சு, வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சுவாமி கேட்பாரு. சரிங்க சாமின்னு நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும். உழவர பணி, திருமுறைகள் பாடுதல் இதெல்லாம் உள்ள போக ஆரம்பிச்சிடணும். அப்பயும் வழிபாடு பண்ணலையா, ரெண்டாவது திரையை கொடுப்பாரு. எதுனாலும் கொஞ்சம் தள்ளி இருந்தே பேசுங்க, எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு செய்வோம். எனக்கு எதுவும் பார்க்க தெரிய மாட்டேங்குங்க அப்படின்னா திரை கொஞ்சம் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது திரையை கொடுத்தா நம்மளால எல்லாத்துக்குமே பதில் நோட்டீஸு. நிறைய கொடுத்தா பதில் நோட்டீஸு, டை அடிச்சு பதில் நோட்டீஸு. திரையை கொடுத்தா கண்ணாடி போட்டு பதில் நோட்டீஸு. கடைசி எம்ஏ வந்துடுவான், ஒன்றும் செய்ய முடியாது. சட்டையை பிடிச்சி கேட்பான், உனக்கு வயசு எத்தனாச்சு அப்படின்னு கேட்பான். எனக்கு 80ங்க. 80 வயசு வரைக்கும் நீ என்னடா பண்ண அப்படின்னு சத்துன்னு என்ன செய்வார், அடிச்சுட்டு தான் பேசவே செய்வாராம். மற்றதெல்லாம் பேசவே மாட்டார். சரி ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் சகசிலிங்கேஷனில் போய் கொஞ்சம் நேரம் சொப்பொழி கேட்டு வரேன் அப்படின்னா அவர் விடுவாரா? விட மாட்டேன். இல்லை ஒரு போய் திருமுறை பாடிட்டு வருவேன் சொன்னா விடுவாரா? 80 வயசு வரைக்கும் நீ என்னப்பா பண்ணன்னு சொல்லி சாமி வந்திருக்கும் போது அவங்ககிட்ட உட்காந்து திருமுறை உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க சுந்தர மகதீசன். சரி சிறப்பு. வாய்ப்பு சாமிக்கு முன்னாடி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பாடிக்கிட்டே இருக்கணும். சாமிக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா பாடல். அதை அவருக்கு சன்னதிக்கு முன்னாடி உட்காந்து பாடினா சுவாமி மகிழ்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். எங்க திருமுறைகள் பாடுகின்றார்களோ அங்க சிவபெருமான் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார். விளங்கி தோன்றுகின்ற இடம்லாம் திருமுறை பாடுகின்ற இடம். சிவலிங்க மொத்தத்தில் அடியாருடைய உள்ளத்தில் இங்கெல்லாம் சாமி சிறப்பாக விளங்கி தோன்றும். அதனால நாம அதை என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நரை வரும்போதும் திரை வரும்போதும் நம்ம இப்பயாவது நம்ம என்ன செஞ்சிடணும், இது வரைக்கும் வழிபாடு செய்யலன்னா கூட இனிமேலாவது என்ன செஞ்சிடணும், அது இது வரைக்கும் நான் நன்மையே செய்யலைங்க, கொள்வாரேனும் குணம்பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லார் நாமும் நமச்சிவாயம். இனிமேலாவது நமச்சிவாயத்தை நாவில் நவின்று ஏற்றி குற்றம் வராமல் தடுத்து என்ன செய்யலாம், சிவனுடைய திருவடியை அடைவதற்கு உண்டான வாய்ப்புகளை நாம் தேடிக்கொண்டு வழிபாடு செய்தால் இந்த பிறவியிலிருந்து நாம் தப்பலாம். எடுத்த இந்த பிறவிலிருந்து இனி ஒரு பிறவி இல்லாத நிலையை நாம் அடையலாம். இனி வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாத மலர்கில் வைப்பன் என்று மொழிந்திடவும் பித்தாந்த படுகுடியில் படுந்து வீழ்வர் இது என்ன பிராந்தே என்று நமக்கு சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் சொல்லுங்கள். ஆகையினாலே இந்த பாட்டு அருமையான பாட்டு. சாமி அங்கே சிதம்பரத்தை எப்படி ஆடியிருக்காரு, மடித்து நடனம் ஆடி, அதாவது தூக்கிய போவார். சுந்தர சாமிகள் பாட்டு நமக்கு ஒரு பாட்டு தான் கிடைச்சது. மடித்தாடு மடிமை கண் அன்றி நீ மனநே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கிலிடும் போது தடுத்தாட்கொள்வான். எங்க சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, தெரியாம எவன் கொண்டு போய் செக்கில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணும்போது எங்க சிவபெருமான் தடுத்துருவாரு, தடுத்து ஆட்கொள்வான். அது யாருன்னாரு, கடுத்தளத்து தமருகமும் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்து ஆடும். இந்த பாம்பெல்லாம் எங்க சிவபெருமான் என்ன செய்வாரு, பிடித்து ஆடுவார். கடுத்தளத்து தமருகமும் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்து ஆடும் புலியூர் சிற்றம்பலத்து உரையும் என் பெருமானை பெற்றாமன்றேனாரு சுந்தரசாமி. அப்பேற்பட்ட பெருமான் எங்கள் சிவபெருமான். அவன் இந்த பிறவில நான் அடையிறதுக்கு நான் என்ன தவம் செஞ்சிருக்கணும், அவர் முழுவதற் பொருளை அடைவதற்கு நான் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் என்று சுந்தரம் சுவாமிகள் உயர்மையா பாடு. படித்தாடும் அடிமைக்கன் அன்றி மனனே நீ வாழ்நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் சக்தியில் இடும்போது உன்னை தடுத்து ஆட்கொள்வார். இந்த இறக்கும் தருவாயில ஒவ்வொருக்கும் மரண வேதனை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுவாங்க. சாமியை பற்றி கொண்டால் நமக்கு மரண வேதனை வராது. சாமி சிவபெருமான வழிபாடு செஞ்சாதான் என்ன வராது, மரண வேதனை வராது. அதனால இந்த பாட்டில் மிக அற்புதமாக சொல்றாரு. அதனால மரண வேதனையை சிவபெருமான் தடுத்து விடுவார். அவரை வழிபாடு செய்கின்ற அடியார்களுக்கு இந்த பயமே இருக்காது. இன்னொன்னு, அடியார்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் வினையினால வரும். அதானே சப்ஜெக்ட். என்ன எது வந்தாலும் நமக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் வினையினால வருது. அதை சமநோக்கோடு பார்ப்பார்கள் அடியார். அதனாலதான் கேடும் ஆக்கமும் கெட்ட தெரிவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார் என்று சொன்னார். அப்படிப்பட்ட பாட்டு இந்த பாட்டு. அதனால நீங்க போய் இந்த பாட்டுலாம் என்ன செய்யுங்க, படிச்சு பாருங்க. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். அன்னம்னா என்ன அர்த்தம், முக்தின்னு அர்த்தம். முக்தி தரக்கூடிய சிற்றம்பலம் அப்படின்னு. சரி, இப்ப நம்ம நூலுக்குள்ள போயிடும்.
பரிகார இயல். சிறப்பினுடைய அகத்திய முனிவனே, ஆன்மாக்கள் செய்த பாவம் போகும்படி பரிகாரம் சொல்லுவோம். இப்ப நிறைய ஆன்மாக்கள்லாம் என்ன செய்யுது, பெரும்பாலும் எல்லா ஆன்மாக்களுமே தவறு செய்து கொண்டேதான் இருக்கிறது. வந்துருச்சுனாலே என்ன செய்யும், தவறு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். தவறு செய்யாத நேரம் எது தெரியுமா உங்களுக்கு? இப்ப தவறு செய்யாத நேரம் எது சொல்லுங்க பார்ப்போம். இந்த உயிரில் மற்ற நேரம் பூரா தவறு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இன்ப துன்பம் மாறி மாறி ஏதாவது நல்வினை தீவினை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். தவறு செய்யாத நேரம் இறை சம்பந்தமாக இருக்கும்போது இதுக்கு என்ன உண்டாகாது, இன்ப துன்பம் இது நல்வினை தீவினை தோன்றாது. அப்ப காலச்சக்கரமே நமக்கு ஓடாது. இப்ப நீங்க சொப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன ஓடாது, காலச்சக்கரம் ஓடாது. நமக்கு இந்த நேரத்துல நல்வினை தீவினை எதுவுமே வராது. இன்னொன்னு, புராணம் கேட்கும் போது சிந்தனை முழுவதும் எங்க இருக்கணும், இங்க இருக்கணும். வெளியிலையும் போயிடக்கூடாது, அதுலேயும் குற்றம் வந்துடும். ஞான நூதலை ஓதல், ஞான நூல் தன்னை ஓதல், ஓதுவித்தல், கேட்புவித்தல், தான் கேட்டல், ஈனமில்லா நற்பொருள் அதனை சிந்தித்தல், இவை ஐந்தும் இறைவனை அடைவிக்கும் எல் ஞான பூசை. இதுவே ஒரு சிவ பூஜை. அப்படி லேச அப்படி பிறகு பார்த்தாரு மாணிக்கவாசகர். ஒரு பிறவில கைலாய மலையில அப்படி பிறகு பார்த்தாரு. உடனே சுவாமி பூலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு. அது மாதிரி கார்த்திகை பெண்கள் 6 பேரும் சாமி பாடம் நடத்திட்டு இருக்கும்போது வெளியில பார்த்துட்டாங்க. உடனே சாமி என்ன பண்றாரு, கல்லாக இருக்க கடவுதுன்னு பட்டம் வங்கியில கல்லா வந்து இருந்தாங்க அந்த 6 கார்த்திகை பெண்கள். அதுக்கப்புறம் அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 100 பிறவி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கல்ல இருந்து அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து விலகியது. எதுக்கு பார்த்தா சிவலிங்கம் தெரியுது. அந்த 6 கார்த்திகை பெண்களும் கல்லா இருந்தவங்களாம் மறுபடியும் மானிடர்களாக மாறினார். அதுக்கப்புறம் தான் சுவாமி முருகப்பெருமானுக்கு பால் கொடுக்க சொன்னார் அந்த 6 கார்த்திகை பெண்களும். அப்ப யாரா இருந்தாலும் என்ன உண்டு, ஞானிகளாகவே இருந்தாலும் கூட செய்த வினைக்கு என்ன உண்டு, தண்டனை கண்டிப்பாக. இப்ப பட்டினத்தார கழுகு மரத்துல ஏற வச்சிருச்சு. கழுகு மரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்ட வச்சிருச்சு வினை. அப்ப சொன்னாரு, என் செயலாவது யாதும் ஒன்றும் இல்லை, இனி தெய்வமே நின் செயலை என்று உணரப்பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதும் ஒன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனவே வந்து மூண்டதுவேனாரு. கழுகு மரம் பத்தி எரிஞ்சது. இப்ப ஞானிகளுக்கு வரும், அவங்க வந்து சிவபெருமானுடைய அருளினால் அதை வென்று விடுவார்கள். இப்ப நம்ம எல்லாம் அப்படி வெல்லுறது ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து இறைவனை போற்றி பாடி என்ன பண்ணாங்க, இப்ப அப்பர் சாமியில கல்லை கட்டி தூக்கி எறிஞ்சாங்க. சாமி போற்றி பாடி என்ன செஞ்சாரு, கரை ஏறி வந்து. சுந்தரம் சாமிகள் 2 கண்ணும் போயது, திருமுறை பாடி 2 கண்ணையும் பெற்றார். மாணிக்கவாசக பெருமானை சிறையில கொண்டு போய் அடைத்தார்கள். சுடர மனதில் கொண்டு நிப்பாட்டினார்கள். திருமுறை பாடினார். அதுல இருந்து சுவாமி விடுவித்தார். இறைவன் மேல அன்பு வந்ததுன்னா நாம வினையை வெல்லலாம். இறைவன் மேல அன்பு வரலைன்னா வினையை வெல்வது ரொம்ப கஷ்டம். வினையை நம்ம வினை கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, மூடையா கிடக்கும். அதை என்னைக்கு நம்ம பியூர் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். வினைகள் 2வது, நீங்க செய்கின்ற வினையானது ஜடம் என்பதை மறந்துடக்கூடாது. அதை நீக்குவதற்கு சிவபெருமானுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது. வினை வந்து ஜடம் தானே. நீங்க நல்லதோ கெட்டதோ செய்றீங்கன்னா அதுக்கு உயிர் இருக்கா, கிடையாது. அதை நீக்கிறதுக்கு சாமிக்கு ரொம்ப வேலையும் கிடையாது. சாமி எதுக்காக அந்த வினைப்பயனை நமக்கு எடுத்து ஊட்டுகின்றார் என்றால், நாம் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக அந்த வினைப்பயனை எடுத்து நுகரச் செய்கின்றார். பக்குவம் வந்த காலத்துல எஞ்சி இருக்க வினைகளையும் சாமி என்ன பண்ணிடுவாரு, அதை நீக்கிடுவாரு. அதை அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லை. அப்படி அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் சாமி தாங்கக்கூடிய வினைகளாக வந்து 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 கழிச்சு விட்டுருவாரு. கனவுல எத்தனையோ ஆன்மாக்களுக்கு கனவுல என்ன செய்வாரு, வினையை கணிப்பாரு. இப்ப நேர்ல மாடு முட்டிச்சா நம்மளால தாங்க முடியுமா? அப்ப கனவுல மாடு முட்டும், திடீர்னு பக்கம் எதிர்ப்பாங்க, அப்பாட கனவா, நல்ல வேலை நான் நேர்ல தான் அச்சோடு நினைச்சு அப்படிவாங்க. பார்த்தீங்களா? அதெல்லாம் சாமி இந்த மாதிரி வினைகள் எல்லாம் கனவுல எத்தனையோ வினைகள் எல்லாம் கழிப்பாரு. சில பேருக்கு தாங்கக்கூடிய வினை. இன்னைக்கு ஒரு கையே போக வேண்டிய சூழ்நிலை சின்ன அடியோட போற மாதிரி. அதை விண்ணொரு அடுக்கிய விறகின் வெவ்வளல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாய். சுவாமியுடைய நாமமாகிய நமச்சிவாயத்தை நவின்று ஏற்றினால் நாம் பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நமச்சிவாயம் நமக்கு என்ன செய்யும், அதை அறுத்து எப்படி இருக்கும், வல்வினையை மெல்வினையாக ஆக்கித்தரும். வினையிலிருந்து யாரும் தப்ப முடியாது, வல்வினையை மெல்வினையாக ஆக்கித்தரும். இப்ப விறகு கட்டையை நம்ம மேல போட்டா என்ன ஆக முடியாது, தாங்க முடியாது. அது எரிஞ்ச சாம்பலை நம்ம மேல எவ்வளவு போட்டாலும் தாங்கிடும். அது போல நம்மளுடைய வினைகள் வந்து கழியும்.
கொசு கடிக்கு, அது வினை கழியும். எறும்பு கடிக்கு, அது வினை கழியும். உங்களுக்கு தெரியாம நீங்களே பார்த்தீங்கன்னா உறக்கத்துல போட்டு சுரஞ்சிக்கிட்டே இருப்பீங்க, சாப்பிட்டுருக்கீங்களா? அது மூலமே வினை கழியம் தான். சாமி நம்ம மேலுக்கு அருணை வைத்து எத்தனையோ வினைகளை என்னென்னமோ நம்ம உடம்புல கடிக்கும் வைக்கும், எல்லாமே வினை கழியம் தான். அதை நம்ம சந்தோஷத்தோடு ஏற்றுக்கணும். உடனே சில பேர் பார்த்தீங்கன்னா கொசு கடிச்சு நான் ஓங்கி சத்துன்னு அடி, எப்படி நீ என்னைய கடிக்கலாம், என் ரத்தத்தை உறிஞ்சிட்டேலாம் இங்க பாரு அப்படின்ட்டு அடி அடி அடின்னு அடிச்சு கை ஊரம் பார்த்தீங்கன்னா ரத்தமா வச்சிருப்பாங்க. அப்படி ஆளுங்களா இருக்காங்க நிறைய. அடின்னு காமிப்பாங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்ல கேட்க மாட்டாங்க. இப்ப நமக்கு கொசு கடிக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் அதை சொல்லிடணும். கொசு கடிச்சா நீங்க வீட்டுல என்ன செய்வீங்க? கொசுபத்தி பொருத்துவோம். இது ஒரு பெரிய விஷயமாங்க அப்படித்தானே சொல்றீங்க? இல்லைன்னா என்ன செய்வீங்க? குட் நைட்டு. அது போட்டாலும் தீங்கு தெரியுமா உங்களுக்கு? அது போட்டாலும் தீங்கு தான். நீங்க கொசுபத்தி எது செஞ்சாலும் தீங்கு. ஆனா அந்த நேரத்துல நமக்கு மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பண்றா? ஓம் காம் கௌம் சிவாய நம்ம அப்படின்னு மந்திரத்தை சொல்லி என்ன செய்யணும்? நீங்க அந்த குட் நைட்டை தெரியும். ரெண்டாவது, நீங்க வெளியில நடந்து போகும்போது எத்தனையோ எறும்புகள்லாம் உங்க கால் மிதி அடிப்பட்டாலும் படும். அதனால பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் நீங்க வெளியிலே போகணும். பெருமானே, எந்த ஒரு உயிருக்கு தீங்கி நேராதவண்ணும் நான் நடக்கும்போது இருக்க வேண்டும், எந்த உயிருக்கு தீங்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீங்க என்ன செய்யணும்? நடந்து போகணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, வெளியில கிளம்பும் போதே சுவாமி நினைச்சிட்டு தான் போகணும். பெருமானே, எந்த உயிருக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது, நான் நடக்கும்போது அது மாதிரி என்னால எந்த ஒரு சூழ்நிலையும் யாருக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது, எந்த தீங்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நாம என்ன செய்யணும்? இறைவனை வழிபாடு செய்து விட்டு நாம சொல்ல வேண்டும். இல்லைன்னா அதுக்கு நமக்கு வினைகள் தோன்றி கொண்டே இருக்கும். முன்னவனே முன் நின்றால் முடியாதது ஒன்றும் இல்லை. எல்லாத்துலயுமே சாமியை முன்னிறுத்தணும். சாமியை முன்னிறுத்தாம எந்த காரியத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. அப்படி செய்த பாவம் போகும்படி பரிகாரம் சொல்வோம், அதனை அறி என்று முருகப்பெருமான் யார்கிட்ட சொல்றாரு? அகத்திய மாமுனிவர்கிட்ட சொல்றாரு. இப்ப அடுத்த இயலுக்கு போயிட்டோம், பரிகார இயலுக்கு போயிட்டோம். சிவஞான யோக இயலிருந்து பரிகாரம். நவதுவாரத்தால் உண்டாகும் குற்றமும், நவதுவாரம் வழியாக எந்த வழியாக உயிர் சென்றாலும் பிறவி உண்டு. சில பேர் இறக்கும் போது கண்ணை திறந்த மாதிரியே இறப்பாங்க, சில பேர் காது வழியாக உயிர் போகும், சில பேருக்கு வாய் இப்படி திறந்த மாதிரியே இறப்பாங்க, சில பேர் மலஞ்சல வழியாக இறக்கும் போது மலஞ்சலம் போய்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி அதுல வழியா உயிர் போகும். இப்படி 9 வாசல் வழியா எந்த இது போனாலும் அது என்ன ஒன்று? குற்றம் உண்டு. அதனால் உண்டாக குற்றம் சுத்தியாகும் பொருட்டு நதி முதலியவற்றில் மூழ்காமல் வெந்நீரில் மூழ்கும் குற்றமும். சிலர் என்ன செய்யறாங்க? இந்த மயான கரைக்கெல்லாம் போயிட்டு வெந்நீர் எடுத்து வைமா, நான் வந்து குளிக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல. வெந்நீர்ல குளிக்க கூடாதான், வெந்நீர்ல குளிக்கவே கூடாதான். இப்ப பெரும்பாலும் நம்ம எதுலதான் குளிக்கும்? வீட்டுல வெந்நீர்ல தான் குளிக்கணும். அடுத்த நிறைய சொல்ல போறேன், நதியில தான் குளிக்கணும்னு ரூல்ஸ் இருக்கு. நம்ம வீட்டுல ஈஸியா என்ன செஞ்சிடறோம்? அது வீட்டுல குளிக்கிறதா இருந்தா அதுக்கு சில ரூல்ஸ்கள் இருக்கு. அதுக்குதான் சொல்றேன். இப்ப வீட்டுல நம்ம தண்ணி குளிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? அதை சிவகங்கையாக பாவித்து அதுல நமசிவாயன்னு என்ன செய்யணும்? அந்த தண்ணீர்ல எழுதி நாம குளிக்கணும். அதுவும் பச்சை தண்ணீர்ல தான் குளிக்கணும், வெந்நீர்ல குளிக்க கூடாது. அது குற்றம்னே சொல்லுது. வெந்நீர்ல குளிச்சாலே குற்றம். சேரல, காய்ச்சல் வந்த காலத்துல இந்த சொல்ல போறாரு. அது சொல்ல இதுக்கு நிறைய ரூல்ஸ்கள்லாம் இருக்கு. என்னால முடியல, நான் என்னங்க பண்றது அப்படின்னா அதுக்கு மந்திரத்தை சொல்லி நீங்க என்ன செய்யலாம்? நீங்க நீராடலாம். அப்படி நதி முதலியவற்றில் மூழ்காமல் வெந்நீரில் மூழ்கும் குற்றமும் புடவியில் சுக்கில முதலியன பட்ட குற்றமும் இழிந்த சாதியோட இழிந்த சாதியோட பேசக்கூட கூடாது, அதுவே குற்றம்னு சொல்லுது. இழிந்த சாதியோட குற்றம். ஆனா அடியாராக இருந்தால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அடியாராக இருந்தால் அது எந்த ஆவுரித்து தின்னும் புலையரேனும் அவர்கண்டே நாம் வணங்கும் கடவுளாரினார் அப்பசாமி. எப்பேற்பட்ட இழிகுலத்துல இருந்தாலும் அவங்க சிவனடியார் ஒருத்தர் இருந்தாருன்னா நீங்க என்ன செய்யணும்? அவங்களோட தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அவங்க வழிபாட்டு விடுறது யார்கிட்ட? சிவபெருமான். புலையர் குளத்துல இருந்தாலும் சரி, பசுமாட்டை அறுத்து திங்கிற குளமா இருந்தாலும் சரி, அவங்க சிவபெருமானுக்கு அடிமையாக இருந்தால் அவர்கண்டி நாம் வணங்கும் கடவுளார். சங்கநிதி பதுமநிதி 2 தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லம். எதுக்கு அவங்க பயப்படும்?
சிவபெருமானுக்கு யார் ஆளாக இருக்கின்றார்களோ, யார் அடிமைத்தனம் பூண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் அடிமை. அவங்க அடிமைக்கும் அடிமையா இருக்கணும். நாம சிவபெருமானுக்கு யார் அடியாரா இருக்காங்களோ அந்த அடியாருக்கும் அடியாரா இருக்கணும். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான். இப்ப மாணிக்கவாசருக்கு யார் ஒருத்தர் அடியாரா இருக்காரோ அவருக்கு நான் அடியார் அப்படிங்கிறார். அடியாருக்கு அடியவருக்கு அடிமை செய்வோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மாணிக்கவாசர் யார் அடியாரா இருக்காங்களோ அந்த அடியாருக்கு நான் அடிமை செய்யறேன். அப்ப சிவபெருமானுக்கு அடியார் மாணிக்கவாசர், மாணிக்கவாசருக்கு ஒருத்தர் அடியார் இருக்காங்க, அந்த அடியாருக்கும் அடியார் அப்படின்னா எத்தனை வருது பாருங்க. அடியாருக்கும் அடியாருக்கும் அடியார். அதனால சுந்தரம் சுவாமிகள் தில்லைவாழ் அந்தரதும் அடியாருக்கும் அடியன் எப்படி சொல்றாரு பாருங்க. திருநீல கண்டத்து குயவனார் கடி. சில இடத்துல அடியார் கடியன் பாரு, சில இடத்துல அடியன் அப்படிம்பாரு. இப்பெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க வேண்டியது. அப்படி அவர்கள் உடமையை புசித்த குற்றமும் இழிவு குடத்துல உள்ள அவங்களுடைய உடமையை புசித்தாலும் அங்க போய் சாப்பிட்டாலும் அந்தரன் முதலானவருக்கு உண்டாகிய இருவகை குற்றமும் போனவாறே முழுகி சுத்தராகாத குற்றமும் அக்குற்றம் போகும்படி அதற்கேற்ற பரிகாரம் செய்யும் பாவம் போனவற்றை ஓடே வைத்து பொன்போல் விளங்கி சுத்தாத்மாவில் உண்டாகிய போகம் தீர்ப்பார். இதுக்கெல்லாம் நான் பரிகாரம் சொல்றேன் கேள்பா அப்படின்னு சொல்லி அகத்திய மாமன்கிட்ட முருகப்பெருமான் சொல்றேன். என்னென்னதுக்கெல்லாம் குற்றம் இருக்கு, எது குற்றம், அதை நீக்கிறதுக்கு நாம என்ன செய்ய வேண்டும் என்று பரிகாரத்தை சொல்றோம். ஈண்டு யாம் இவ்வுலக வாழ்வானும் பிரம்மச்சாரியாருக்கும் பரிகாரம் சொல்வோம். பிரம்மச்சாரி பௌதிக பிரம்மச்சாரியும் நைட்டிக பிரம்மச்சாரி என்று இரு வகைப்படும். ரெண்டு வகையான பிரம்மச்சாரி, ஒருத்தர் இல்வாழ்வு, ஒருத்தர் துறவர வாழ்வு. இந்த இல்லறமும் துறவரமும் உட்காருங்க, இப்படி உட்காருங்க சார், இப்படி உட்காந்து உட்காருங்க. இல் வாழ்க்கை பெருசா, துறவர வாழ்க்கை பெருசா? எதை சொல்றீங்க? இல்லறமா துறவரமா? இல்லத்துல இருந்து துறவரம் போறீங்க, இது ஒரு பெரிய விஷயம். நீங்க எதை கரெக்டா சொல்லுங்க, இல்லறமா துறவரமா? வள்ளுவர் என்ன சொல்றாரு? இல்ல துறவரம் போகணும், ரைட்டு, சரி. இப்ப நம்ம துறவரம் போலியே, நம்ம இல்லறத்துல தான் இருக்கோம். இங்க இருந்து முக்தி அடையலாமா? இல்லறத்தை முக்தி அடைய முடியாதா? யார் சொன்னா? அதெல்லாம் துறவரம் போய் தாங்க முக்தி அடையணும். இல்லறத்துல அப்படின்னா முக்தி. அப்ப 63 ஆன்மர்கள் எல்லாருமே இல்லறத்துல இருந்து வந்து போயிருக்காங்க, அடையலாம். ஆனா இல்லறத்துக்கும் துறவரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இல்லறம் என்பது மெத்தையில படுத்துக்கிற மாதிரி, துறவரம் என்பது முள்ளுல படுக்கிற மாதிரி. துறவர வாழ்க்கை ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது முள்ளுல படுக்கிற மாதிரி ஏன் சொல்றேன்னா, மனதால தீண்டிட்டா கூட அதுக்கு குற்றம் வந்துடும். எதுக்கு? துறவரத்துல. இல்லறத்துல சில நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காரு சாமி. அந்த ஆப்ஷனுக்குலாம் நம்ம வந்து என்ன செய்வோம், ஈஸியா நம்ம எதுக்குனாலும் மயங்கிடுவோம். இல்லத்தான் நிறைய ஆப்ஷன் வச்சிருக்காரு. அதை வச்சு சாமி என்ன பண்ணிடுவாரு, கொஞ்சம் கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எதுல? துறவரத்துல. துறவரத்துல தப்புன்னா தப்பு தான், அதுக்கு மன்னிப்பே என்ன செய்யாது, கிடையாது. ரெண்டாவது, துறவரத்துல இருக்கிறவங்களுமே அந்த நெறிப்படி நடக்கணும். இப்ப நிறைய பேர் துறவரம்னு சொல்லிட்டு அன்னைக்கு கோயில் ஒருத்தர் உட்காந்து அவரு என்ன உடுத்திருக்காருன்னா காவி தான் உடுத்திருக்காரு. காவி உடுத்திருக்கோம் நான் அப்படின்னு துறவரம் தான் நினைச்சேன். பரவாயில்ல சாமி, ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, காவி உடுத்தி ரொம்ப ரொம்ப சாமி மேல ரொம்ப பற்றா இருக்கீங்க. எனக்கு அன்புலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீ வீட்டில் 4-5 நாள் ஒரே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்ணிட்டேன், இடுப்புல துட்டை கட்டிட்டு வெளியில வந்துட்டேன் நான் அப்படின்ட்டு. வீட்டுல சண்டைனால என்ன செஞ்சிருக்காரா, வந்து கோயில் வந்து உட்காந்துருக்கேன். இப்ப வீட்டுல திடீர்னு போன் பண்ணி, சரி சண்டை போட்டதெல்லாம் போதும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு இவரு உடனே என்ன பண்ணிடுவாரு, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. இது தரவரமா பாருங்க. அது இப்ப பாத்தீங்கன்னா எல்லா சாமியுமே கையில செல்போன் வச்சிருக்காங்க. அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. டக்குனு செல்போன் பேசிடுறாங்க, உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல உட்காந்துருக்காங்க. நான் அடின்னு என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு எதுக்கு செல்போனு? நிறைய இடத்துல எல்லாம் உதறிட்டு தானே அங்க போய் உட்காந்துருக்காங்க, யாரா இருந்தாலும் சரி. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா இல்லறத்திலே வாங்க சார்,
இல்லத்தானே என்ன செய்யறாங்க, செல்போன் கூட பார்க்காம ரொம்ப ஒழுக்கத்தோடு வாழ்றாங்க. செல்போன் பார்க்காம, டிவி பார்க்காம, இல்லறத்துல எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்து கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து, அந்த பிள்ளைகளை சிவபெருமானை வழிபாடு செய்யும்படி பெற்றெடுத்து, திருவாவடுதுறையில ஒரு அடியார் இருக்காரு. அந்த பையனுக்கு டிவினாலே என்னன்னு தெரியாது. டிவினாலே என்னன்னு தெரியாது. பாட்டு பாடினாரு, அப்படி பாடுவார். அந்த சின்ன பிள்ளை குழந்தை பாடினா நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. திருவாவடுதுறையில சன்னிதான பூஜை பண்ணும்போது அந்த பையன் பாட சொன்னாங்க. அன்னைக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே வேத பாடசாலையில் படிக்கிறான் அந்த பையன். ஆனா அன்னைக்கு சன்னிதானம் பாட சொன்னாங்க. பாடினாரு பாருங்க, கண்ணீர் அப்படி வருது. அதாவது நாயன்மார் மாதிரி வாழ்ந்து இருக்க வேண்டும் என்று ஒரு சின்ன அறை கொடுத்துருக்காங்க மடத்துல இருந்து. வேற எந்த இதுவும் கிடையாது. மனைவி, ஒரு பையன். ரூம் எப்படி தெரியுமா, இவ்வளவுதான் ரூமு. 3 பேர் தங்குறதுக்கு தகுந்த மாதிரி ரூம் கொடுத்துருக்காங்க. பங்களாலாம் இருக்கு. அங்கெல்லாம் இவங்க போய் இருக்கணும் இருக்கலாம். அவங்க இந்த சின்ன ரூம் மட்டும் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி அங்க இருக்காங்க. கணவன், மனைவி, குழந்தை. வேத பாடசாலை படிக்கி திருமுறைகள் பாடுது. அப்படி பாடுது. இப்படி வாழணும். இல்லறத்துல இருந்துக்கிட்டு நன்மக்கள் பேரு, நன்மக்களை பெற்று அதை வழிபாடுக்கு ஈடுபடுத்தும்படி செய்யணும். அதுதான் சிறப்பு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிறந்து பயனில்லாமல் போயிடும். கணவன் மனைவியோடு இருந்து சந்தோஷமாக இருந்து மண்ணில் நல்ல வண்ணமும் வாழலாம். எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்ல அகது கடுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் இறைநிலை அடைவதற்கு இல்லறம் தடையே கிடையாது. நீங்க இந்த உலகத்துல எப்படி வேணாலும் வாழுங்க, சந்தோஷம் வருங்க, தப்பே கிடையாது. ஆனா என்ன செய்யணும்? சிவபெருமானம் மறக்காம இருக்கணும். அதுதான் முக்கியம். என் நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசிய சங்கரண்டால் மறவாமை பொருள் என்றே புண்ணிய வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தடையிருப்பார். சிவபெருமானம் மறக்காம, அவ்வளவுதான். நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, எதனாலும் முன்னவனை முன்னிறுத்துங்க. எந்த செயலை செஞ்சாலும் சிவபெருமான திருவருள் என்று செய்யுங்க. அதான் இல்லறத்தனோட கணக்கு. ஆனா நாம என்ன செய்ய தெரியுமா, கரெக்டா அதை மட்டும் மறந்துருக்கோம். காலையில் எந்திரிச்சதும் அதை மட்டும், காலையில் எந்திரிச்சதுமே செல்போன் எடு அப்படிங்கிறது. எந்திரிச்சதுமே தேவையா நமக்கு? காலைல எந்திரிச்சதுமே யாரை நினைக்கிறோம்? அதுக்காக சாமி 5 விரலா எப்ப இப்பதான் இருக்கீங்களா? சரி, 5 விரலா வச்சிருக்காரு. காலைல எந்திரிச்சுமே அஞ்சலத்தை நினைக்கணும், நமச்சிவாயத்தை சொல்லணுங்கிறதுக்காகவே சாமி எப்படி வச்சிருக்காரு? இங்க 5, இங்க 5, காலைல 5, எல்லாத்தையும் 5. அதை பார்த்து கூட நம்ம நினைச்சிக்கிறோம், செல்போன் எடுத்து தான் சொல்றோம். நம்ம நிலைமை அப்படி இருக்கு. அதனால நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், என் நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரண்டால் மறவாமை பொருள். இந்த உலகத்துல நீங்க எப்படி வேணாலும் இருங்க, ஆனா சிவபெருமானுடைய திருவடியை அதான் இல்லறத்தானுடைய. அப்ப அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு பண்பை கொடுக்கும், அறம் அதனுடைய பயனை கட்டாயமாக கொடுத்து விடும். அன்பு பண்பு, அறம் பயன். இல்லறத்தில் ஈடுபட்டு கொண்டு நல்ல அறங்களை செய்ய வேண்டும். இப்போ ஒரு அடியார் வந்தாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பேச்சுலரா இருக்கேன், நான் கல்யாணம் முடிக்காம இருக்கேன். இப்போ நான் என்ன செய்வேன்? ஐயா வாங்கய்யா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டு போவேன். நேராக கடைக்கு கூட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அனுப்புவேன். இதே மனைவி இருந்தால் என்ன செய்வோம்? அவங்க இல்லத்துக்கு வரவழைத்து கொண்டு மனைப்பு குழாவு பாதம் விலக்கி மண்டு காதலின் ஆதனித்தடை அரிச்சனை செய்தபின் உண்டினாலு விதத்திலாறு சுவை திறத்தில் அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுத செய்ய அளித்துள்ளார் என்று அந்த அடியார்களை பாத விலக்கி உள்ள வரவழைத்து அவர்களை சிவமாக பாவித்து அவருக்கு அறுசுவை உணவு கொடுத்து அப்படித்தானே செய்வோம். அதுக்கு தான் இல்லறோம். மனைவி மக்கள்லாம் எதுக்குன்னா இதுக்கு தான். அடியார்களை வரவழைத்து அவர்களுக்கு அமுது கொடுப்பதற்கு தான் இல்லை. நன்மக்கள் பேர் எதற்கு? பிள்ளைகளையும் ஈடுபடுத்த வேண்டும், வழிபாட்டில் ஈடுபடுத்துவதற்கு தான். குழந்தைகள்லாம் பிறந்துருச்சா, எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும்? நல் அறங்களை செய்ய ஆரம்பிச்சிடணும். கல்யாணம் முடிச்சாச்சு, குழந்தை பிறந்துருச்சு, இனிமேல் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதை பார்த்து அதன்படி நடக்க வேண்டும். அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் அதையே நினைச்சிட்டு இந்த பிள்ளைங்க என்ன செய்யுமோ, இந்த பேரங்க என்ன செய்வாங்களோ அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா, இதை கொடுத்தது யாரு? நமக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை யார் கொடுத்தது? அது நல்லா தெரியுதுல்ல. அப்ப அதை எப்படி வளர்க்கணும் யாருக்கு தெரியும்? சிவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. அப்ப எல்லாம் சிவன் சேர்ந்து விட்டுட்டு போறதை விட்டு நம்ம தான் ஏதோ இந்த பிள்ளைய வளர்க்குற மாதிரி, நம்ம இந்த பிள்ளைகளுக்காக நான் மாடா உழைச்சிருக்கேன், இவர் வினைக்கு தகுந்த மாதிரி உழைச்சிருக்காரு. ஆனா என்ன சொல்லுவாங்க? இந்த பிள்ளைகளுக்காக நான் மாடா உழைச்சிருக்கேன் அப்படிம்பாங்க.
அது தப்பு. வேதித்து வளர்த்தெடுத்த வெய்வலை தன் பாத திறம்பாடி ஆடையிலோர் எம்பாவா என்று சொல்வதற்கிறாங்க. நம்மளால வளர்க்கறது யாரு? உமையம்மையாகிய சக்தி தான் நம்மளை வளர்க்குறாங்க. சாமி நினைக்கத்தான் செய்வாரு. எல்லா வேலையும் யார் செய்வா? சக்தி தான் செய்யும். சிவம் நினைப்பதை முடிப்பது சக்தி. ரெண்டும் பிரிப்பற்ற நிலையில இருக்கும். எல்லாமே அந்த செயல்பாட்டுக்கு வரும்போது அதை நம்ம சக்தி சொல்றோம். சுவாமி தான் அந்த செயல்பாட்டுக்கு வரும்போது நம்ம சக்தின்னு நம்ம பிரிச்சு சொல்றோம், அவ்வளவுதான். ஆனா கடவுள் எப்பயுமே ஒன்றுதான். அப்ப நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்றால், எந்த நிலையிலையும் நன்மக்கள், அதாவது நல் மக்களை பெற்று அவர்களையும் வழிபாட்டுக்கு ஈடுபடுத்த வேண்டும். அதுதான் இல்லறத்தாருடைய கடமை. துறவரம் எப்படின்னா, மனதால கூட என்ன செய்யக்கூடாது? யாரையும் தீண்டிடக்கூடாது. தீண்டா அவங்க துறவரமா ரொம்ப அப்பர் சுவாமிகள் எடுத்துக்கிட்டீங்க, அப்பர் சுவாமிகள், மூர்த்தி நாயனார்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க துறவரம். அவங்களுக்கு திருமணம் முடிக்கல. அப்பர் சுவாமிகள் எந்த நேரமும் சிவசிந்தனை தான், சிந்தை இடையறாத அன்பு தான். எந்த நேரமும் சாமியை பற்றிய சிந்தனையே எடுத்துக்கிட்டு இருக்கும். எந்த நேரமும் சாமி செய்கின்ற அந்த கருணை திறத்தை எண்ணி 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 கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்பர் சாமி. அப்படி கண்ணீர் வடிக்கும் போது உடம்பெல்லாம் திருநீரெல்லாம் திட்டு திட்டா தெரியுமா. சிந்தை இடையறாத அன்பும் திருமேனி தண்ணில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கையில் உளவார படையும் வந்திலி கண்ணீர் மலையும் வடிவில் பொலி திருநீரும் அந்தமில்லா வேடத்து அரசும் எதிரணையே அப்படிங்கிறாரு அப்ப சேக்கிலா சுவாமி. அப்படி இருக்கணும். துறவரம்னா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. துறவரத்தை ஒரு ஊர்ல 3 நாளைக்கு மேல தங்கக்கூடாது. துறவரம் போட்டுட்டாங்கன்னா ஒரு ஊர்ல எத்தனை நாளைக்கு மேல தங்கக்கூடாது? 3 நாளைக்கு மேல. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஊர்ல எல்லாம் செஞ்சிடறாங்க, எல்லாருமே டேரா போட்டுறாங்க. அது மாதிரி பிச்சை எடுத்து தான் சாப்பிட வேண்டும். துறவரத்துக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். அந்த பிச்சை எடுத்தது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அடின்னு தெரிஞ்ச ஒரு அம்மா நம்ம வைத்தியநாத கோயில்ல பிச்சை எடுப்பாங்க. வயசு ஒரு 80 வயசு இருக்கும். வெளியில உட்காந்து பிச்சை எடுப்பாங்க. எடுத்து தேவைக்கு மட்டும் எடுத்துட்டு, இப்ப 2 இட்லி மட்டும் அவங்க சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 இட்லி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு மிச்சம் ரூபா இருக்கும்ல, அதை அப்படியே கொண்டு போய் உண்டியல்ல போட்டுருவாங்க. வைத்தியநாத சாமி கோயில்ல அவங்க உலக இடம் எது தெரியுமா? ஒரு சின்ன பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள போய் இந்த சின்ன பெட்டின்னு எப்படி சொன்னா, இந்த சின்ன கடை மாதிரி வச்சிருப்பாங்க, பெட்டி கடை மாதிரி. அதை திறந்து உள்ள அந்த பெட்டிக்குள்ளதான் படுத்திருப்பாங்க. காலையில இருந்துச்சு மெதுவா பொடிநடையா வருவாங்க. அவங்க நடந்து வர்றது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிரும். பக்கத்துலதான். எங்கன்னா நம்ம மண்டபம் இருக்கு பாருங்க, கல் மண்டபம். நம்ம வைத்தியநாத சுவாமிகளுக்கு கல் மண்டபம் எங்க நம்ம நந்தவனத்துக்கு அடுத்து ஒரு கல் மண்டபம் இருக்கு. ஞானசம்பந்த பெருமாள் இதெல்லாம் நிகழ்ச்சி நாங்கள் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த கல் மண்டபத்து பக்கத்துல ஒரு பெட்டி மாதிரி வச்சிருப்பாங்க. அதை திறந்து நம்ம ரொம்ப குறுகிரும், ரொம்ப கூணியிருப்பாங்க. அங்கே போய் வச்சுப்பாங்க. காலையில் இருந்துச்சு மெதுவாக பொடிநடையாக வருவாங்க, பிச்சை எடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு நாள் அடியில் எதை சொல்கிறேன்னா, ஒரு நாள் அந்த பாட்டிகிட்ட கேட்டேன், என்ன பாட்டி செய்கிறீங்க? உண்டி இது காசெல்லாம் என்ன செய்ய மறுபடியும் உண்டியில் போடுறீங்க? பிச்சை எடுத்து எதுக்கு உண்டியில் போடுறீங்க? நீங்கள் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொன்னதுக்கு, எப்போ எனக்கு 2 இட்லிக்கு போதும், மிச்சத்தை கொண்டு போய் சாமிகிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னாங்க. கொண்டு போய் போட்டுட்டு பெட்டியில் போய் படுத்துக்கிடுவாங்க. கடைசி அவங்க இறந்து போயிட்டாங்க. ஒரு நாள் இறந்து போனதும் கரெக்டாக பாருங்க, சாமி திருவிழா அடியே நாங்கள் தான் டெய்லி பார்த்துட்டே இருக்கேன்னா, அவங்க இறந்ததும் உடனே 4 பேரை சொல்லி 4 பேர் தான் வந்தோம். இரவு 12 மணி சுடுகாட்டில் அங்கே நாங்கள் 4 பேர் போய் தூக்கிட்டு போய் அந்த அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். பெரும் பேர் சாமி திருவிழால கிடைச்சது. வைத்தியநாத சாமியே கெதின்னு இருந்த அந்த அம்மையாருக்கு தொண்டு செய்யக்கூடிய பெரும்பாக்கு கடைசி காலத்தில் நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க பாப்போம். கடைசி இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தானே எல்லாமே சம்பாத்தியம், இதெல்லாம் செல்வம் கூட வருமா? இறைவனை வழிபாடு செஞ்சா கண்டிப்பா சாமிக்காரங்க கரெக்டா 4 பேர் அனுப்பிட்டாரு பார்த்தீங்களா. அவங்களுக்கு சாமியே கெதின்னு உட்காந்துருந்தாங்களா, சாமி எப்படி நீட்டா கொண்டு போய் நாங்கள் அடக்கம் பண்ணி பாலெல்லாம் ஊற்றி செஞ்சு அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். அந்த அம்மையா சாமி 6 மணிமா கொண்டு போயிடுவாரு, ஒன்றும் கவலையே பட வேண்டாம். நிறைய பேர் செல்வம் சேர்த்து வச்சு என்ன செய்ய போறோம்னு எனக்கு ஒன்றும் புரியல. கடைசி அந்த செல்வம் நமக்கு உதவாது, அது வேற விஷயம். எல்லாருமே அதுதானே. இப்ப எப்படி இந்த உடலுக்கு தானே செல்வம் தேவை, உயிருக்கு தேவையா? உயிருக்கு என்ன தேவை? சிவபுண்ணியம். நல்லா மறந்துடக்கூடாது. உயிருக்கு தேவையானது சிவபுண்ணியம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சாமிக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உடலுக்கு நான் படுத்துக்கிட்டா யாருங்க பாக்குறது அப்படித்தானே சொல்றாங்க. படுத்துக்கிட்டா அதுக்குதான் எல்லாம் செல்வம் சேர்த்து வைக்காங்க. 10 கோடி 20 கோடின்னு சேர்த்து வைக்காங்க. அது ஒரு நோய்க்கு தாங்காது, அது வேற விஷயம். எவ்வளவு சேர்த்து வச்சாலும் ஒரு நோய்க்கு தாங்குமா? யோசிச்சு பாருங்க.
அதனால இருக்கும்போதே நல்ல சிவபுண்ணியங்களை நிறைய சாமி திருவடி வணங்கிட்டே இருந்தோம்னா சாமி எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிருவாரு, நம்மளை கடை தேத்திடுவாரு. நீங்க கவலையப்பட வேண்டாம், நோய் வருதுன்னு கவலைப்பட வேண்டாம். சிவபெருமான் வழிபாடு பண்ணிட்டே இருங்க, நோயெல்லாம் வரவே வராது. நீங்க தைரியமா இருக்கலாம். நமக்கு பெற்றோர்னு எதுக்கு பேரு சாமி வச்சிருக்காரு? பெற்றோர்னு ஏன் பேரு? பிள்ளைகளை நீங்க பெற்றெடுக்கீங்க, ஏன் உங்களுக்கு பெற்றோர்னு பேரு? சிவபெருமான் இருந்து அந்த குழந்தைய பெற்றதுனால உங்களுக்கு பெற்றோர்னு பேரு, இல்லைன்னா உங்களுக்கு பெற்றோர்னு பேரா? சொல்லுங்க பார்ப்போம். அப்ப அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா நீங்க போட்டு கவலைப்பட்டு இந்த குழந்தைய எப்படித்தான். உங்க வேலை என்னன்னா அதை வழிபாட்டுக்கு ஈடுபடுத்துவது உங்களுடைய வேலை. அதை நல்ல சாமி வழிபாடு செய்ய சொல்லி கொடுக்கணும். அதுதான் பெற்றோருடைய கடமை. இப்போ 63 எல்லாம் சிவ வழிபாடு பண்ணாங்க, பிள்ளைகளையும் சிவ வழிபாட்டுல ஈடுபடுத்தினாங்க. அப்பூதியடிகள் என்ன பண்ணாரு, ஒரு குழந்தை பிறந்துச்சு. எந்த நேரம் திருநாவுக்கரசு 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 சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அடியார் வழிபாடு. திருநாவுக்கரசரையே அவர் சிவருமானா பார்த்தாங்க, குருவை சிவமாக பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒரு குழந்தை பிறந்துச்சு, திருநாவுக்கரசன் வச்சாரு. ரெண்டாவது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, இது மூத்த திருநாவுக்கரசு, இது இளைய திருநாவுக்கரசன் வச்சாரு. எப்படி பாருங்க, இப்படி நமக்கு யோசனை வருமா? அவர் அப்படி வச்சு வீட்டுல வளர்க்க கோழிக்கு திருநாவுக்கரசன், மாடுக்கு திருநாவுக்கரசன், அந்த சாலைக்கு திருநாவுக்கரசன், தண்ணீர் பந்தலுக்கு திருநாவுக்கரசன், எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசன் பேர். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாம் அப்படி அந்த நிலைக்கு நாம வரணும். சாமி வழிபாடு பண்ணி அந்த நிலைக்கு அப்பதியடிகள்லாம் அப்படி இருந்தாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வச்சாலும் எப்படி குரு பேரை வைக்கிறாங்களோ அதே மாதிரி எத்தனையோ நல்ல பேர்கள்லாம் இருக்கு. இப்போ வைக்கிற பேரெல்லாம் நினைச்சாலே வேதனையா இருக்கு. ஆஷா, நீ என்னென்னமோ பேர் வைக்காங்க. இது ஆம்பளை பையன் பேரே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா வைக்காங்க. விஷால் அப்படிங்காங்க. அப்புறம் என்ன சொல்றாங்களே, நிறைய பேர் வைக்காங்க. நல்ல தமிழ் பேர்லாம் நிறைய இருக்கு. சிவபெருமானுடைய நாமம் எண்ணில்லாத நாமங்கள் இருக்கு. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்திகள், சுந்தரன் பேர் வைக்கலாம், மாணிக்க வாசகன் பேர் வைக்கலாம், 63 நாயன்மார்கள் பேரை வைக்கலாம். இது எவ்வளவு பேர் இருக்கு பாருங்க. சரி இருக்கட்டும். அப்படி இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 பௌதிக பிரம்மச்சாரியம், நைட்டிக பிரம்மச்சாரியம் என்று இருக்கு. ஒன்று இல்லறம், மற்றொன்று துறவரம். அப்ப இல்லறத்துல என்ன இருக்கு? இல்வாழ்வன் அபுத்தி பூர்வமாக செய்த கர்மத்துக்கே பரிகாரம் சொல்லுவோம். அப்ப இல்லறத்தானுக்கு வந்து பரிகாரம் இருக்கு. புத்தி பூர்வமாக செய்த கர்மத்துக்கு என்றறிக கிருகத்தனுக்கு அபுத்தி பூர்வமாக சொன்னதில் 2 மடங்கு நைட்டிக பிரம்மச்சாரி செய்யும் அபுத்தி பூர்வமாக என்றறிக. இதில் 2 மடங்கு புத்தி பூர்வத்திற்கும் பொருந்தும். ஆகையினாலே 4 மடங்காக என்று அறிக. இதுல 4 வகையான இது இருக்கு. அதாவது தான் செய்த வினை, செய்வினை என பாவங்கள் 2 வகையாக படும். ஒன்று செய்வினை, இன்னொன்று செய்த வினை. நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, செய்கின்ற வினை ஒன்று உண்டு, செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் நானும் உள்ள பொருள் என்று சிவன் என கண்டு அறிக அப்படின்னு சொல்லி சேக்கிலா சாமி சொல்றாரு. செய்யக்கூடிய வினை ஒன்று உண்டு, அது செய்யக்கூடிய உயிர் ஒன்று உண்டு, அதுக்கு ஒரு பயன் உண்டு, அந்த செய்த வினைக்கு பயன் ஒன்று உண்டு, அந்த பயனை கூட்டுவிப்பதற்கு இறைவன் ஒன்று உண்டு அப்படின்னு நம்ம நூல் சொல்லுது. செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும். சேர்ப்பவன் யாரு? இந்த வினையை கொண்டு போய் சேர்க்கிறது யாரு? இப்ப நீங்க நல்லதோ செய்தோ கெட்டதோ செய்றீங்க, அது யாரு உங்களுக்கு அந்த இதை எடுத்து கொடுப்பா? நீங்க செய்கின்ற ஒரு நல்வினை செஞ்சிருக்கீங்க, அந்த நல்வினை எப்படி உங்களுக்கு வந்து பயன் தரும்? எப்படி பயன் தரும்? இப்ப வினையா வந்து உங்களுக்கு வந்து பயன் கொடுத்துருமா? நீங்க செய்கின்ற நல்வினையோ தீவினையோ அதுக்கு அறிவற்ற பொருள், அதுக்கு அறிவு கிடையாது. நீங்க நல்லதோ கெட்டதோ செய்றீங்க, அதுக்கு அறிவு உண்டா? அது தானா வந்து உங்களுக்கு பயனை கொடுத்துருமா? கொடுக்காது. அதை எடுத்து ஊட்டுகின்றவன் இறைவன். நீங்க செய்த நல்வினையை எடுத்து ஊட்டுறது யாரு? சாமி. அது வந்து பயன் எப்பயுமே தராது. ஜடம் வந்து தானா வந்து பயன் தராது. அதுக்கு அது அறிவிச்சாலும் அறியாது. அறிவிச்சா அறியக்கூடிய ஒரே அழியாருன்னா நம்ம உயிர் ஆகிய நாம தான். இறைவன் அறிவிக்காமலே அறிவார். பதி அறிவிக்காமலே அறியும், பசு அறிவித்தால்தான் அறியும், பாசம் அறிவித்தாலும் அறியாது. இதுதான் சித்தாந்தம். ஏற்கனவே உங்ககிட்ட ஒண்ணு சொன்னேன், மாட்டு வண்டி இருக்கு, மாடு ஒண்ணு இருக்கு. இந்த மாடு தானா போய் இந்த மாட்டு வண்டியை தூக்கி பூட்டிக்கிடுமா? பூட்டாது. ஏன் பூட்டாது? அதை பூட்டக்கூடியவன் யாரு? அந்த மாட்டு வண்டி காரன், அவன் தான் இறைவன்.
இந்த மாடு யாரு? நாம. இந்த மாட்டு வண்டி எது? இந்த உலகம். இந்த உலகத்துல நம்மளை வந்து விட்டுருக்காரா? அறிவற்ற இந்த உலகத்துல நம்மளை கொண்டு வந்து பூட்டி மூக்கணம் வேற யார் வச்சிருக்கா? சிவபெருமான் கையில வச்சிருக்க. நம்மள வழி நடத்தி செல்றாரு. 80 வயசுல அப்படி மூக்கணம் வேற இப்படி பிடிச்சாரு. உனக்கு 80 வயசு முடிஞ்சு போ, இடத்த காலி பண்ணு. அது முக்கியமான பொருள் யார் கையில இருக்கு? சிவபெருமான் கையில. எது வரைக்கும் நம்ம பிரயாணம் செய்ய முடியுமோ அதுன்னு யாரு முடிவு பண்ணுவா? அந்த மாட்டு வண்டிக்காரன் தான் முடிவு பண்ணுவான். அந்த மாடு எது வரைக்கும் போகணும் அப்படிங்கிறத அந்த மாட்டு வண்டிக்காரன் தான் முடிவு பண்ணுவான். அது போல நாம் எது வரைக்கும் செல்ல வேண்டும் என்று சுவாமி தான் முடிவு பண்ணுவார். அப்ப இருக்கும்போதே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய வேலையை செய்து வைக்க வேண்டும். அப்ப செய்வினை ஒன்று உண்டு, செய்கின்ற வினை ஒன்று உண்டு, அதை செய்யக்கூடிய உயிர் ஒன்று உண்டு, அதுக்கு செய்கின்ற வினைக்கு பயன் ஒன்று உண்டு, அதை சேர்க்கக்கூடிய இறைவன் ஒன்று உண்டு. இதை வந்து தெளிவா தெரிஞ்சாரா சாக்கிய நாயனார். இதை நாளை மட்டும் அறிஞ்சு சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள் என்று அறிந்து அந்த சிவலிங்க மூத்தத்திலேயே பட்டு செலுத்தி அவங்க வேற்று மதத்துல இருந்தாரா சாக்கிய நாயனார். அவங்களுக்கு முன்னாடி கல்லை எறிவது போலதான் தெரியும். ஆனா அவர் வந்து கல்லை பூவாக நினைத்து சிவபெருமான் மேல் போட்டார். சிவபெருமான் அதை பூவா ஏத்துக்கிட்டார். நாம என்னதான் செய்யறோமோ அதாவே சிவபெருமான் ஏற்றுக்கொள்கின்றார். இப்ப நீங்க காலையில பூஜையில சாதாரண இலையை பறிச்சு இதை வில்வமா நினைச்சு வைக்கணும் அப்படின்னா வைக்கலாம். வில்வம் கிடைக்கல, எனக்கு மற்ற இலை தான் கிடைச்சிருக்கு சாமிக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி நீ சாதாரண இலையை வச்சு கூட அதை வில்வமாக நினைத்து சாத்தினால் சிவபெருமான் வில்வமாக ஏற்றுக்கொள்வார். நீங்க அதை எதுவும் செய்யாம பாவனை பண்ணாம சாத்தினீங்கன்னா அந்த இலையாத்தான் போகும். வில்வத்துக்கு எவ்வளவு சிறப்பு. அதே போல எதை செய்தாலும் உயர்ந்த மலராக, இப்ப சாதாரண மலரை கூட நீங்க உயர்ந்த மலராக எண்ணி நீங்க சிவபெருமானுக்கு வைக்கலாம். நந்தியாவதத்தை தாமரை மலராக நினைச்சு நீங்க வைக்கலாம். சாதாரண இலை நீ விழுவமாக எடுத்து சாத்தலாம். ஏன்னா நீங்க எதை நினைக்கின்றீர்களோ அதாக சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார். எங்கே உன்னை அடியான் உன்னை நினைந்தால் அங்கே வந்து அருள் பெறும். எப்படி சாயினும் ஏத்தினும் ஏத்தினால் அப்படி ஈசன் அருள் பெறலாம். நீங்க எப்படி வழிபாடு செஞ்சாலும் அந்த விதத்துக்கு சிவபெருமான் வந்துடுவார். நீங்க எப்படி போய் வழிபாடு செஞ்சாலும் அந்த விதத்துல வந்து அந்த பூஜை சிவபெருமான் வந்து வாங்கிக்கிடுவார். அதான் சொல்றேனே, அந்த திருப்பனந்தாள்ல அந்த பெண்ணு வந்து என்ன பண்ணாங்க, மலர்கள் மாலை எல்லாம் கெட்டி கொண்டு போய் சிவலிங்கத்துக்கு சாத்துறதுக்கு இப்படி எக்கி போய் சாத்துனாங்க. மாறாப்பு விலகியது. உடனே என்ன பண்ணாங்க, இந்த அம்மா எக்கி ரொம்ப எக்குறாங்களே அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அப்படி சாஞ்சிட்டாரு. சாமி சாஞ்சி அந்த மாலையை வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் முயற்சி பண்ணாங்க, யாருமே சிவலிங்கத்தை நிமிக்கவே முடியல. அப்படி சாஞ்சலையில இருந்தார் சாமி. அதுக்கப்புறம் குங்கிலிய கலைஞர் போய் தான் வெறும் யானையெல்லாம் வச்சு இழுத்து பார்த்தாங்க, நிம்மறவே இல்லை. பெரிய படையெல்லாம் வச்சு இழுத்து பார்த்தாங்க. ஆனா குங்கிலிய கலைஞருடைய அன்புக்கு இவர் கழுத்துல கயிறை கட்டி அந்த சிவலிங்கத்தை இழுத்தாரு. சாதாரண இழுத்தாரு வந்துருச்சு. என்ன காரணம்? சிவபெருமான் அன்பனும் பிடியில் அகப்படும். அன்பு செலுத்தினா சாமி நம்மளை தேடி ஓடிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம பக்தி செலுத்தணும். இந்த பிறவில சிவபெருமான் மேல பக்தி. அடியில் ஒரு சொற்பொழி பண்ணிட்டு இருந்தேன். அவர் தீவிர முருக பக்தர் ஒருத்தர் இருந்தாரு. சிவா முருகர் அப்படின்னாரு. முருகர் சிவபெருமான் தான், நீங்க கவலையே பட வேண்டாம், நீ தாராளம் நான் முருகர் தாங்க கும்பிடுறேன், கும்பிடுங்க. முருகர் வேற இல்ல சிவபெருமான். சிவபெருமானுடைய குழந்தை பருவம் தான் முருகர், மறந்துடக்கூடாது. சிவபெருமானுடைய நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கு, முருகரை வணங்கலாமா வேண்டாமா, அவர் சிவபெருமான் இல்லையே அப்படிலாம். அவர் தான் சிவபெருமானுடைய குழந்தை பருவம் தான் முருகர். இப்ப நீங்க குழந்தையில இருக்கும்போது எப்படி இருந்தீங்க? நீங்க குழந்தையில இருக்கும்போது எப்படி சார்ந்தீங்க? இப்ப எப்படி இருக்கீங்க? அப்ப குழந்தையில இருக்கிறாலும் வேற யாரும் சொல்ல முடியாதுல்ல. அதே போலதான் சிவபெருமான் குழந்தையா இருந்தா அதை சொல்லிட்டார்ல கந்தபுரம், தனக்குத்தானே மகனாகி தனக்குத்தானே குருவுமாகி தனக்குத்தானே தத்துவம் கேட்டார் சிவபெருமான். சரிதானா? சரி, அதனாலதான் நம்ம திருப்பூர்லாம் பாடுறோம். முருகப்பெருமானுக்கு என்ன பாடுறோம்? திருப்பூர் பாடுறோம், திருச்செந்தூர் போறோம். வழிபாடு செய்யற நோக்கம் சாமி தான், சிவபெருமான் தான் முருகரா. அப்படி பிள்ளையார் முருகன் சாமி சிவ குடும்பம். அதுல நம்ம சக்தி சிவசக்தின்னு பேரு. சிவன் கோயில்ல இருக்கிற சக்திக்கு பேரு சிவசக்தி. மற்ற சக்தி எல்லாம் வந்து அதனுடைய கூறுகளாக வரும். மற்ற சக்திகள்லாம் வந்து பிறவி உண்டு, சிவசக்திக்கு பிறவி கிடையாது. புரியுது உங்களுக்கு? இப்ப சரஸ்வதி, லட்சுமி தேவி இவங்களுக்கு எல்லாம் வந்து பிறப்பு உண்டு, மற்ற சக்தி எல்லாத்துக்குமே. ஆனா சிவசக்திக்கு பிறப்பு கிடையாது. அதனாலதான் நம்ம சிவ குடும்பம் என்று அழைக்கின்றோம். இப்ப ஜோதி சிவம், அதை தொட்டா சுடுகின்ற தன்மை அம்பாள், அதனுடைய நிறம் விநாயக பெருமான், அதை சுற்றிய ஒளி முருகப்பெருமான். இப்ப நாளை இந்த ஜோதி என்கின்ற சிவத்திலிருந்து
நாம பிரிக்க முடியாது. புரிஞ்சுச்சா? சரி. அதுவே ஒரு பூ சிவம், அதனுடைய வடிவம் அம்பாள், அதனுடைய நிறம் விநாயகப் பெருமான், அதனுடைய மனம் முருகப்பெருமான். நாளையும் பிரிக்க முடியாது. எது அந்த பூவுல இருந்து பிரிக்க முடியும். இப்ப சொல்றாரு, சூரியன் உதிக்க 3.25 மணி நேரத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணுமா? எந்திக்கணும். சூரியன் உதிக்க 3.75 நாளிகை இருக்க எழுந்திருந்து சுத்தி செய்து திருநீர் தரித்து கொண்டு சமாதி செய்க. சமாதி செய்ததற்கு அறுக்கம் அல்லாதவர் சதாசிவ முதலாகிய திருவுருவை தியானம் செய்க. காலைல எந்திரிச்சதுமே என்ன செய்யணும்? அந்த அனுஷ்டானம் வாங்குறவங்க எல்லாம் அனுஷ்டானம் பண்றவங்க எல்லாம் எப்ப எந்திக்கணும்? இப்பதான் அவங்க ஒரு சொன்னேன் 6 மணிக்குள்ளே செஞ்சிடணும். எழுந்திரிச்சு இது வரைக்கும் எந்திக்கிறதுல கூட இனிமேல் எந்திக்க ஆரம்பிச்சு 6 மணிக்குள்ள எந்திரிச்சு நம்ம என்ன செஞ்சிடணும்? அனுஷ்டானத்தை பண்ணிடணும். 16 இடங்களை திருநீர் பூசணும். இந்த தீட்சை எடுத்தவங்களுக்கு தான் ஒரு என்ன அதிகாரம் அப்படின்னா, தண்ணீர்ல குழைச்சி பூசலாம். மற்ற யாருமே என்ன செய்ய முடியாது, தண்ணீர்ல குழைச்சி திருநீர் பூசக்கூடாது, குற்றமாயிரும். அடியில் ஒரு விட்டம் எந்த ஊர்னா கழுகுமலையில வச்சு அடியில் அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு 6 பேர் உட்காந்து நாங்கள் கழுகுமலையில உட்காந்து அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஆள் வந்தாரு, எங்க எதுக்கு உட்காந்தாரு? சிவா கொஞ்சம் திருநீர் தாங்க அப்படின்னாரு. சரி ஏதோ பூசலுக்கு தான் திருநீரை கொடுத்தோம். உடனே அவர் என்ன பார்த்தாரு, எங்க எல்லாத்தையும் பார்த்தாரா, டக்குன்னு போய் குளத்துக்கு போனாரு. தண்ணி எடுத்துட்டு குளச்சிட்டு அவருக்கு எடுத்து பூசிக்கிட்டு இருந்தாரு. இவன் என்ன செய்யறீங்க? நீங்க எல்லாம் குளச்சி பூசுறீங்க, நானும் பூசுறேன் அப்படின்னாரு. ஏன் இது வந்து அனுஷ்டானம் பண்ணாதான் பூச முடியும், மற்ற நேரம் பூசக்கூடாது அப்படின்னதும், அப்புறம் அழிச்சிட்டுமா அப்படின்னாரு. பூசினது பூசிட்டீங்க, அழிக்க வேண்டாம், இருக்கட்டும், அடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்ட்டோம். அதுவே குற்றம். தண்ணீரை குளச்சி என்ன செய்யக்கூடாது, பூசக்கூடாது. அனுஷ்டானம் வாங்குறதுக்கு தான் அந்த அதிகாரம். திருநீர் பூசுவதற்கும் மந்திரம் ஜெபிப்பதற்கும் இந்த அதிகாரம். மற்றவங்களாம் என்ன நாமம் சொல்லணும்? நாதன் நாமம் நமச்சிவாயுவை இச்சி சேர்த்து சொல்லணும். நமச்சிவாயத்தை இச்சி சேர்த்து சொன்னா நாமம், இச்சி எடுத்துட்டோம்னா மந்திரம். அது குருநாதர் குருநாதர் பார்த்து எந்த மந்திரம் சொல்றாங்களோ அந்த மந்திரத்தை எந்த நேரமும் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். அறியாது சமீத தீட்சை எடுத்தவங்களுக்கு ஒரு மந்திரம், விசேட தீட்சை எடுக்கிறவங்களுக்கு ஒரு மந்திரம், அப்புறம் நிர்வாண தீட்சை எடுக்கிறவங்களுக்கு ஒரு மந்திரம், அது மாதிரி ஆச்சாரிய அபிஷேகம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு மந்திரம். எல்லாமே பஞ்சாட்சரம் தான் வரும். தூர பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம், அதிசூக்கும பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம் என்று பஞ்சாட்சரத்துல வகைகள் இருக்கு. இப்ப நம சிவாய, சிவாய நம, சிவாய சிவ, சிவ சிவ, இந்த 4 மந்திரத்துல என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நம்ம வந்து நான் என்கின்ற மறைப்பாற்றல், மா என்கின்ற ஆணவமலம் முதல்ல சொல்லிட்டே வரோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பின்னாடி போயிருது, சிவம் முன்னாடி வந்தது, சிவாய நமன்னு சொல்ல ஆரம்பிச்சிடறோம். சிவாய நமன் சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் என்ன வந்துருது? சிவாய சிவன் வந்துருது. சிவாய இங்கிட்டு சிவ, நடுவில் என்ன இருக்கு? யா என்கின்ற உயிர்கள் இருக்கு. யா என்பது என்னது? உயிர்கள். சி என்பது சிவம், வா என்பது அருள் சக்தி, யா என்பது உயிர்கள். இங்கிட்ட சிவம், இங்கிட்ட சிவம், சிவம் சக்தி, இங்கிட்ட சிவசக்தி, நடுவுல யா என்கின்ற உயிர். அத உடையாள் இந்த நடுவிற்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடிய நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்திய முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றேனாரு. அப்போ உங்க 2 பேத்துக்கு நடுவில் நான் இருக்கேன் அப்படின்னாரு மாணிக்கவாசகர். உடையாள் நடுவில். அப்ப நடுவில் இப்ப யா என்கின்ற உயிர் இருக்கு. இப்ப நாம அங்க இருக்கா? நான் என்கின்ற மறைப்பாற்றல் இல்ல, மா என்கின்ற ஆணவமலை இல்ல. அப்ப இந்த யா என்கின்ற உயிர் வந்து சிவசக்திக்கு நடுவில் வந்துருச்சா? இப்ப அதை சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆயிருது அப்படின்னா சிவ சிவ. இப்ப யா எங்க போச்சு? யா காணோம். யா இறைவனோடு கலந்துருச்சு. சிவ சிவ, சிவத்தோடு கலந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா சுவா? இப்படிதான் பஞ்சாட்சரம் அடிப்படையில இருக்கு. கடைசி அந்த யார் பெறுவார் அச்சோவை மந்திரம் வந்து அதுதான் சிவசிவங்கிற மந்திரம் தான். கடைசி அந்த அச்சோவை பாட்டு, சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே அப்படின்னு முடிக்கிறேன். சரி, சதா அப்படி அல்லாதவர்கள் சதாசிவ முதலிய திருவுருவை தியானம் செய்ய. சதாசிவ மூர்த்தி வடிவம் சிவலிங்க வடிவம். சிவலிங்க மூர்த்தத்துல 5 முகத்தோடு நீங்கள் தியானம் செய்தீர்கள் என்றால் அது சதாசிவமூர்த்தி தியானம். அதே இது 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் ஒவ்வொரு திருமுகத்திலையும் 5 திருமுகத்தை நினைத்தால் அது மகா சதாசிவமூர்த்தி தியானம். ஆனா தியானம் செய்யும் போது நீங்க 25 மாகேஸ்வர மூர்த்தத்தோடு என்ன செய்யக்கூடாது? 5 திருமுகத்தோடு தான் நீங்க தியானம் செய்ய வேண்டும். அந்த 5 திருமுகம் எப்படி இருக்கும் என்றால், மேல் நோக்கி ஒரு முகம் இருக்கும், அது ஈசான முகம்னு பேரு. ஈசான முகம்
என்ன நிறத்துல இருக்கும்னா ஸ்படிக நிறத்துல இருக்கும். ஈசான முகம் எப்படி இருக்கும்? ஸ்படிக நிறமா. தத்புருஷ முகம் கிழக்க பார்க்க இருக்கும். இப்ப சாமி இப்படிதானே இருக்காரு. உச்சி முகம் எப்படி இருக்குன்னு ஸ்படிக நிறமானது உச்சி முகம். இப்ப கிழக்கு பார்த்த முகம் எப்படி இருக்கும்? கோங்கமு நிறம், மஞ்சள் நிறத்துல சாமி கிழக்க பார்க்க இருப்பாரு. 5 திருமுகத்தை உள்ள இருக்கிற மாதிரி பாவனை பண்ணணும். நீங்க வழிபாடு பண்ணும் போதே சிவலிங்கத்தை அப்படி பார்க்க கூடாது. 5 திருமுகம் உள்ள இருக்குன்னு நினைச்சு பார்க்கணும். தத்புருஷ முகம் கிழக்க பார்க்க, அகோர முகம் இங்கிட்டு தெக்க பார்க்க. ஆமா ஆமா, அகோர அகோர இருதாயனம்னு சொல்றது அதான். இந்த சைடு எப்படி இருக்கும்? புகை நிறம். இப்ப நீல கலர் இருக்கு பாருங்க, கருநீல நிறத்துல இருப்பாரு சாமி வந்து, அது கருமை நிறம் சொல்லுவாங்க. வாமதேவி வந்து சிகப்பு நிறம், அந்த சைடு இருக்கிற நிறம் வந்து சிகப்பு நிறம். பின்னாடி இருக்கக்கூடிய சத்யோஜாத முகம் வந்து எப்படி இருக்கும்னா பால் போன்ற நிறத்துல இருக்கும், வெள்ளை நிறத்துல. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கின்ற 5 திருமுகத்தை இந்த நிறத்தை கொண்டு என்ன செய்யணும்? பாவனை பண்ணி வழிபாடு பண்ணணும். அதான் சதாசிவ மூர்த்தி தியானம் செய்ய ஒரு அனுஷ்டானத்திலே வரும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த புக்ல போட்டிருப்பாங்க. அதான் நிறங்களோர் 5 விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவும் என்னும் அருமுகையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தி எங்கும் புழுகளுக்கு மூடின்னு சொன்னாரு. அந்த நிறங்களோர் 5 சாமியுடைய 5 முகத்தையும் வண்ணத்தையும் என்ன செய்யணும்? நினைக்கணும். அதுதான் சதாசிவமூர்த்தி தியானம். இந்த உலகமே பார்த்தீங்கன்னா சிவலிங்க வடிவத்துல தான் இருக்கும். உலகமே சிவலிங்க வடிவம். அது மாணிக்கவாசகர் சொன்னாரு. சாமி மாணிக்கவாசகர் சொல்றாரு, மண்ணே நோக்கி மணாலா மண்ணே நின் சீர் மரப்பித்து ஒன்ன மறக்க வச்சு என்னை இங்க வந்து பிறக்க வச்சுட்டே சாமின்னாரு மாணிக்கவாசகர். மண்ணே நின் சீர் மரப்பித்து ஒன்ன மறக்க வச்சு இவ்வூனே புக எந்தனை உடலை பண்ணு விட்டு விட்டாய் அரியன் அறியாமை அறிந்து நீயே வந்து அருள் செய்தாய். எப்படி சொல்றாரு பாருங்க மாணிக்கவாசகர். என்னுடைய அறியாமைன்னு தெரிஞ்சிருந்து சிவபெருமான் எனக்கு குருவாக வந்தார், வந்து என்னுடைய அறியாமையை போக்கினார். அறியாமை யாருதான் போக்க முடியும்? குருதான் வந்து போக்க முடியும். மாணிக்கவாசகர் பெருமானுக்கு சிவபெருமானே வந்துட்டார் குருவா. இப்ப நமக்கு சிவபெருமான் வருவாரா? தீச்செடுக்கின்ற ஆன்மாக்களுக்கு சுவாமி மானிட சட்டை தாங்கிதான் வருவாரு. நமக்கு கொடுக்கக்கூடிய குருநாதரை நம்ம சிவமாக பார்க்க வேண்டும். அவங்க சாதாரண மனிதராக என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. பார்த்தால் குற்றமாயிடும். சரி, இப்ப நித்திரை வேஷத்தினால் சில பேர் லேட்டா எந்திக்கிறாங்கல்ல, லேட்டா அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. தெரியாம நான் லேட்டா என்னால வந்து 6 மணிக்குள்ள எழுதிக்க முடியாதுங்க, அதெல்லாம் ரொம்ப சிரமங்க அப்படிங்கிறப்ப என்ன செய்யலாம்? லேட்டா எந்திக்கிறவங்க சதாசிவமூர்த்தி தியானத்தை 2 மடங்கு தியானம் செய்யுங்க. 2 மடங்கா தியானம் செய்ய எந்திக்கணுமா? ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். 3 மணிக்கு எந்திரிச்சா முனிவர், 4 மணிக்கு எந்திரிச்சா ஞானி, 5 மணிக்கு எந்திரிச்சா அறிஞன், 6 மணிக்கு எந்திரிச்சா மனிதன், 7 மணிக்கு எந்திரிச்சா எருமை, 8 மணிக்கு எந்திரிச்சா காட்டெருமை. அதுக்கு மேல கணக்கே சொல்லலை. அதனால எல்லாருமே எத்தனை மணிக்குள்ள எந்திக்கணும்? அட்லீஸ்ட் மனிதராவது இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 6 மணிக்குள்ளேயாவது எழுந்துச்சு வழிபாடு செய்ய பார்க்கணும். எனக்கு வேலை ஓவர் டைட்டுங்க, 6 மணிக்குள்ள எழுதிக்கிறது ரொம்ப கஷ்டம், வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. நீங்க ஒண்ணு என்னது 6 மணிக்கா நல்லா வந்து சேர்ந்தீங்க போங்க அப்படிவாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு கோயில் வருவாங்க, காலையில் 6 மணிக்குள்ள எழுந்திரிச்சு வழிபாடுலாம் பண்ணுங்க அப்படின்னா, இங்க பாருங்க தம்பி, வேற ஏதாவது இருந்தா பேசுங்க. நான் காலைல 8 மணிக்கு 1 நிமிஷம் கூட குறைஞ்ச எதிர்ச்சதே கிடையாது அப்படின்னா 8 மணிக்கு அவங்க இல்ல அவங்க எந்த லிஸ்ட் நீங்களே பாத்துக்கோங்க. எனக்கு சொன்ன லிஸ்ட் 8 மணிக்கு எந்திக்கிறாங்க. அப்ப கடைக்கு எத்தனை மணிக்கு போவீங்க? 8 மணிக்கு எந்திப்பீங்க. 1 மணி நேரம் வாக்கிங் அப்படின்னாங்க. அதுல 1 மணி நேரம் வேற அவுட்டா வாக்கிங் வேறையா? அப்ப 9 மணிக்கு எடுத்துங்க. 9 மணிக்கு தாங்க பல்வழக்கே செய்வேன் அப்படின்ட்டாரு. நீ அதுக்கப்புறம் நீங்க சொல்லவே வேண்டாம் அப்படி அப்படின்னு. நீங்க எத்தனை மணிக்கு நேரம் நீங்க கடைக்கு போங்க, எத்தனை மணிக்கு நேரம் ஆபீஸுக்கு போங்க, நமக்கு தேவையில்லை. முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். 6 மணிக்குள்ள எந்திரிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். திருக்கோயிலுக்குலாம் வரலாம், வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இனிமே அவங்கதான் பார்த்துக்கணும். 2வது, நீங்க சாமி வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு காலத்தை சுவாமி கொடுப்பாரு. உங்களுக்கு காலையில எழுத வைப்பாரு. உங்களுக்கு துரோதன சக்தியை உங்களுக்கு காலையில எழுப்பி விட்டுரும்.
உனக்கு மறைப்பு சக்தி இருக்கு பாருங்க. அடிக்கடி முதல்ல பழனிக்கு போனேன். முதல்ல பழனிக்கு நாங்கள் எல்லாம் ஒரு 2004 எல்லாம் சொற்பொழி கேட்கறதுக்கு போனோம். கோயம்புத்தூருக்கு போனோம். போயிட்டு வர்ற வழியில எல்லா அடியாரும் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கெல்லாம் பழனி பார்த்துட்டோம், போய் எத்தனை எதோ பார்த்துருக்கோம், நீ வேணா பார்த்துட்டு வா தம்பி அப்படின்ட்டாங்க. வந்து பழனியில் இறங்கிட்டேன். ஒத்தையில இறங்கிட்டேன். இறங்கி முதல் அப்போதான் பழனிக்கே போறேன். போய் சாமி எப்படி வழிபாடு பண்ணேன் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சேன். நேராக கொண்டு போய் கோயிலுக்கு முன்னாடி கொண்டு இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டது அங்கே எங்கே தங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் தங்கிட்டு காலைல தரிசனம் பண்ண முடியும். 8:30 மணி ஆயிடுச்சு. நான் நட சாத்திருப்பாங்கன்ட்டு போய் அங்கே நைட்டு ஒரு இடத்துல மண்டபத்துக்கு தங்கினேன். அப்போ செல்ஃபோன்லாம் எனக்கு கிடையாது. இதெல்லாம் செல்ஃபோன்லாம் இல்லை. காலைல எந்திக்கணும். அந்த சித்தர்லேயே காலைல 4 மணிக்கு எந்திரிச்சாதான் சாமி பார்க்க முடியும். கூட்டம் ரொம்ப இருந்தது. 4 மணிக்கு எந்திக்கணும். அந்த சிதரையே உறங்கணுமா, கரெக்டாக 4 மணிக்கு எழுப்பி நம்ம எந்த சிந்தனையோடு உறங்குறோமோ நீ அதை எழுந்துச்சு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை விடவே விடாது. காலையில் கரெக்டாக நீங்கள் அலாரமே வைக்க வேண்டாம். அலாரம் வைக்காமலே நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க, எழ ஆரம்பிச்சிருங்க. கரெக்டாக எழுந்திரிச்சிருங்க. நீ எழுந்திரிச்சு பழகணும். அதில் தான் இருக்கு விஷயம். இன்னைக்கு 6 மணிக்கு, நாளைக்கு 6:30க்கு, அப்புறம் 8 மணிக்கு. சிலதெல்லாம் அலாரம் வைக்காமே உறங்குறாங்கல்ல. 10 மணி வரைக்கும் உறங்குற ஆள்லாம் இருக்காங்க. அவ்வளோ அப்படி உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துருக்கேன். 10 மணிக்கு எந்திரிச்சு ஒரு வேலையும் பார்க்காம இன்னைக்கு நடுத்தரில் நிற்கிற ஆளுகள்லாம் பார்த்துருக்கோம். 10 மணிக்கு எந்திரிச்ச ஆளுலாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்க. அதனால என்ன செய்யக்கூடாது, ரொம்ப லேட்டாக அது அப்பதான் சொன்னாரு. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூகம் விதியினால் இடவல்லாருக்கு கருவினில் கட்டி கொள்வார் கடவுர் வீரட்டனாரே என்று சொல்வதற்காக காலையில் எந்திரிச்சதுமே பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கோடே எந்திக்க வேண்டும். மலர்களை ஆர்வத்தோடு பறிக்க வேண்டும். சாமிக்கு விளக்கு அன்போடு ஏற்ற வேண்டும். விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி கொள்வார் கடவுள். நம்ம நெஞ்சத்துல சாமி அப்படியே கரும்பு போல இனிப்பார். அப்படி செஞ்சா, செய்யலன்னா இனிக்க மாட்டார். அந்த ஆப்ஷன் சொல்லிடணும்ல. செய்யலன்னா எதுவுமே கிடையாது. செஞ்சாதான் சிறப்பு. காலையில 6 மணிக்கு என்னங்க எந்திக்க அப்படின்னு சோம்பேறித்தனமே என்ன செய்யக்கூடாது. நம்ம வழிபாட்டுக்கு வந்தாச்சுன்னா சிவபெருமான வழிபாடு பண்ண வந்தவங்க எல்லாம் முதல்ல நாம நீக்க வேண்டியது சோம்பேறி. அதை மூட்டை கட்டி மூட்டை கூட தூக்கி எரிஞ்சிடணும். அது மூட்டை கூட கட்டக்கூடாது. என்னைக்காவது திடீர்னு என்ன ஆயிரும், விரிஞ்சு வந்துடும். அதனால அதை தூக்கி எரிஞ்சிடணும். எதை, சோம்பேறி. நம்மளுடைய முதல் எதிரியே எது, சோம்பேறித்தனம் தான். அது அப்படின்னு சின்ன பிள்ளையில இருந்தே இதுலயே ஓடிட்டேன். சோம்பேறித்தனமே ஆகாத ஒன்று. ஏன்னா படிக்கிறதுல இருந்து சரி, மில்லுக்கு வேலைக்கு போயிலையும் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு அங்கே உள்ள இருக்கணும். அந்த அட்டையில கையெழுத்து போடுவாங்க. அப்பயும் விளையாட்டுல இருந்துச்சு. பள்ளிக்கூடத்துல 7 மணிக்கு போனோம்னா அடிப்பாங்க சொல்லி அதுக்கு விளையாட்டுல இருந்துச்சு. இப்ப கரெக்டா சாமி வழிபாட்டுக்கும் அதே மாதிரி கொண்டு வந்துட்டேன். அது அப்படியே கொண்டு அதுக்காகவே சாமி மில்லுக்கெல்லாம் வேலைக்கு போக வச்சிருக்கேன். தம்பி நீங்க மில்லுக்கு வேலைக்கு போங்க, அப்பதான் நம்ம வழிபாட்டுக்கு சரியா வரும் அப்படின்ட்டு சாமி என்ன பண்ணிட்டாரு, அப்படியே இலை வச்சுட்டாரு. சரி, நம்ம விண்ணப்பிச்சா சாமி இலை வச்சுட்டாரு. அது மாதிரி அலாரம் வைக்காம எந்திரிச்சு பழகி பார்க்கணும். சரிதானா? அப்படி இல்லையா, அலாரம் வச்சாது எந்திரிச்சிருங்க. ஆனா 6 மணிக்குள்ள எப்படியாவது எந்திரிச்சு ஒரு மனிதராக இருக்கிறதுக்காக என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 to 6க்குள்ள முடிஞ்ச அளவுக்கு எழுந்து அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி சிவ பூஜை எல்லாம் செய்து அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எல்லாம் செய்வது சிறப்பு. எதுவே பொது சிறப்புன்னு இருக்குல்ல, இது பொது இது சிறப்பு அப்படின்னா சிறப்பாக சொல்லப்படுவது சூரிய உதயத்துக்கு முன். சூரிய உதயத்துக்கு செய்யறதுன்னா அதாவது 4 to 6க்குள்ள செஞ்சா உத்தமம், 6 மணிக்கு செஞ்சா மத்தியமம், அதுக்கு மேல செஞ்சா அதர்மம். உங்களுக்கு உத்தமம் வேணுமா மத்தியமம் வேணுமா அதர்மம் வேணுமான்னு நீங்க தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப லேட்டா நிக்கிறவனுக்கு 2 மடங்கு தியானம் செய்க, நித்திரை எல்லாமல் இருக்கவும் தியானம் செய்து ஒளியின் அக்குற்றம் போகும்படி மூல மந்திரம் 200 ஜெபிக்க. அந்த குற்றத்தை நீக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யும், லேட்டா எந்திரிச்சவங்க என்ன செய்யணுமா, 200 தடவை எந்த மந்திரம் ஜெபிக்கணுமா, மூல மந்திரம். குருநாதர் சொன்ன மந்திரத்தை 200 தடவை சொல்லிட்டு தான் நீங்க என்ன செய்யணும், லேட்டா எந்திரிச்சிங்கன்னா எந்திக்கணும். எந்திரிச்சதும் 200 தடவை ஜபம் சொல்லணும். அப்படி இல்லை இது 200 தடவை இல்லைன்னா நீங்க இதை வச்சு கூட சொல்லிக்கோங்க. அதுக்கு தனியா வச்சு விடணும். நீங்க பூஜை செய்யும் போது இருக்கக்கூடிய ருத்ராட்ச மாலை வேற இருக்கணும். தனியா நீங்க ஜெபம் பண்றதுக்கு நீங்க இப்ப கோயிலுக்கெல்லாம் வரீங்களா, அந்த நேரத்துல ஒரு மாலை வச்சுக்கணும் ஜெபம் பண்றதுக்கு.
200 தடவை ஜெபிச்சுதான் என்ன செய்ய முடியும், அந்த குற்றத்தை போக முடியுமா, இல்லைன்னா அந்த குற்றம் இருக்குமா. சரி, இது வரைக்கும் தெரியாம இருந்தோம், இனிமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிந்து நம்ம வழிபாடு செய்யணும். லேட்டா இருந்துச்சு என்ன செய்யணும், 200 தடவை மூலமந்திரம், குருநாதர் சொன்ன மூலமந்திரத்தை 200 தடவை ஜெபிக்கணும். அப்படி அல்லாதவர்கள் நான் டீச்சர்லாம் வாங்கல அப்படின்னா அவங்க நமச்சிவாயத்தை 200 தடவை இச்சு சேர்த்து சொல்லி 200 தடவை சொல்லி என்ன செய்யணும், எந்திக்கணும். எந்திரிச்சு வழிபாடு பண்ணணும். இவ்வாறு 4 மடங்கு. அதுக்கப்புறம் சொல்றாரு, அப்படி அதுவும் செய்யாதவங்க 4 மடங்கு சிவ தியானம் பண்ணணும், சதாசிவமூர்த்தி தியானம். இவ்வாறு செய்தல் என் பின் திருநீர் தரித்து தியானித்து இல்லினும் புறப்படுக. திருநீர் தெரியாமல் புறம்பே புறப்பட்டாலும் பூநூலை வழக்காதிலேனும் களத்திலேனும் வைக்காமல் இருந்து மலஜனங்களை நீக்கியும் அக்குற்றம் போகும்படி அன்று உபவாசி இருந்து பஞ்சகவியத்தை சிவனுக்கு காட்டி சேடத்தை பருகி அகோர மந்திரம் 20 தடவை ஜெபிக்க. இப்ப இந்த பூநூல்லாம் போடுறாங்கல்ல, பூநூல் போடுறவங்களாம் என்ன செய்யணும், மலஜலம் கழிக்கும் போதுலாம் காதுல என்ன செய்யணும், பூநூலை சுத்தணும், இல்ல காதுல போட்டுக்கணும். போடாம இருந்தாலும் குற்றம். கழுத்துல இருந்து என்ன செய்யணும், எடுத்து காதுல மாட்டிக்கொள்ள வேண்டும். இப்ப நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, காதுல மாட்டிட்டு தான் போவாங்க. ஏன்னா இதெல்லாம் படிச்சிருக்காங்க, அதனாலதான் வந்து இல்லைன்னா குருநாதர் சொல்லி கொடுப்பாங்க, காதுல மாட்டிக்கு, இல்லைன்னா அதனால குற்றம் வரும். எந்த காதுல, வலக்காதுல மறந்துடக்கூடாது. உபதேசம் செஞ்ச காதுல தான் என்ன செய்யணும், மாட்டிக்கொண்டு. சில பேர் வந்து இடக்காதுல போகணும், இடது காதுல எதுவுமே, இடது பக்கம் எதுவுமே கிடையாது, எல்லாமே வலது பக்கம்தான். அது மாதிரி சாமி வந்து இடது கையில என்ன செய்யக்கூடாது, அபிஷேகம் செய்யக்கூடாது, வலது கையில தான் எடுத்து அபிஷேகம் செய்யணும். அப்படி கபிலமாமணி ஒரு நம்ம தாம்பரத்துல ஒரு கோயில் இருக்கு, தேனுபுரீஸ்வரர் கோயில், இடது கையிலே எல்லாம் பண்ணியிருந்திருக்காரு. அதனால வந்து பூமியில வந்து பிறந்து அதுக்கப்புறம் சிவபூஜை செஞ்சு மேன்மை அடைஞ்சிருக்காரு தேனுபுரீஸ்வரர் கோயில் தாம்பரம். எதையுமே இடத்துல யூஸ் பண்ணவே கூடாது, முழுக்க முழுக்க என்ன செய்யணும், வலதுலேயே தான் என்ன செய்யணும். இப்ப நம்ம சாமி தேய்க்கிறோம், அந்த நேரத்துல 2 கையும் படத்தான் செய்யும். மற்ற நேரம் எல்லாமே நம்ம வந்து வலது கையினாலதான் செய்யணும். இடது கையில எப்பயுமே பெரும்பாலும் பொருத்தக்கூடாது. இது அல்லாமல் சந்தியா காலம் 2லும் பகலிலும் வடக்கு முகமாய் இராதவனும். அப்ப அனுஷ்டானம் பண்றவங்க வடக்கு முகமா தான் இருந்து என்ன செய்யணும், பூஜை செய்யணும். ஏன் அப்படின்னா வடக்கு பக்கமா யார் இருக்கா, வடக்கு முகமாக சாமி எங்க இருக்காரு, வடக்கதான் இருக்காரு. கையில எங்க இருக்கு, எல்லாரும் யோசிக்காங்க, வடக்கை ஒரு வேற ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. வடக்கு கையில தான் இருக்குன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம், வேற ஏதாவது திடீர்னு ஒரு சொல்லிட்டாருன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், சொன்னா ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. நாங்களே கிளாஸ் எல்லாம் சொல்லும் போது பார்த்தேன், எல்லாம் தெரிஞ்சாலும் என்ன செய்ய மாட்டோம், தூக்க மாட்டோம் கையை, எது சொன்னாலும் அவரே சொல்லட்டும் அப்படின்னு விட்டுருது. ஆமா, கைலாயம் வந்து வடக்கு. சாமி யாருன்னா வடநாட்டுக்க. நம்ம சாமி என்ன பேசுறாருன்னா வடமொழி தான் பேசுறாரு. எல்லாரும் அடிக்க வந்துடுறாங்க. ஏன்னா சாமி அது 2 மொழி, ஒன்று வடமொழி மற்றொன்று தென் தமிழ். நம்ம அம்மா வந்து தென் தமிழ். மதுரை என்ன நாடு, தென்பாண்டி நாடே தென். சாமி வடநாட்டுக்காரு. அங்கிருந்து யாரை முடிக்க வர்றாரு, மீனாட்சி அம்மையார திருமணம் முடிக்க வர்றாரு. வேத மொழியர் வெண்ணிட்ட செம்மேனியர் நாத பறையினர் அன்னே என்னும் நாத பறையினர் நான் முகன் வாழுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும். வேத மொழியர்ங்காரு மாணிக்கவாசர். வேதம் எதுல இருக்கு, வேதம் தமிழ்ல இருக்கு. 4 வேதங்கள் எதுல இருக்கு, ரிக் சாம அதர்வனம் எதுல இருக்கு, வடமொழியில இருக்கு. சாமி வடமொழி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இறைவன் அடித்த கொடை தான் நமக்கு தமிழ், மறந்துடக்கூடாது. இப்ப திருமுறைகள் 12 திருமுறை இறைவன் நமக்கு கொடுத்த கொடை தென் தமிழ். வானவன்கான் வானவருக்கு மேல் ஆனவன்கான் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் 4ம் ஆனவன்கான் அப்படின்னு அப்போ சாமி சொல்றாரு. வடமொழியை பாணினிக்கு வகுத்தபடி அதற்கு இணையா தொடர்புடைய தென் தமிழை குறுமொழிக்கு உபதேசம் செய்தார் அப்படின்னு காஞ்சிபுரம் சொல்லுது. வடமொழி இருக்கு, டாப்ல இருக்கு. இந்த தென் தமிழானது எல்லா மொழியையும் வென்று சமஸ்கிருதத்துக்கு பக்கத்துல நிற்கக்கூடிய தகுதி தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. ஏன்னா இது 2 மொழி அருளியது சிவபெருமான். இது அண்ணனா இது தம்பி, இருந்துச்சா? நம்ம பாகுபாடு பார்க்க கூடாது. அத ஞானசம்பந்த பெருமான் பாட்டுல கூட சொல்றாரு, நற்றமிழ் நான்மறை கற்றவன், நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான்மறையும் கற்றவன் மன்னன் உண்ணிய அற்றமிழ் மாலை ஈரைந்தும் 5 எழுத்து உச்சன வல்லவர் உம்பராவரைங்கிறார். நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான்மறையும் கற்றவன், நான்மறையும் கற்ற ஞான சம்பந்தன் நற்றமிழையும் கற்றார். அப்படி பொருள் மாத்தி பொருள் இருக்கும். தமிழ் அப்படித்தானே சொல்லுவாங்க. ஞான சம்பந்த பெருமன் அந்த குளத்துல தானே பிறந்தாரு.
அப்படி அந்த சமஸ்கிருதம் தெரிஞ்சாலும் கூட நான் தமிழையும் கட்டாருன்னு சொன்னார். நான் தமிழ்லயே பாட வச்சாரு சாமி. அந்தன குலத்துல இருந்தாலும் எதுல பாட வச்சுட்டாரு? தமிழ்ல பாட வச்சு. அது இறைவன் நமக்கு அளித்த கொடை. அதனால நம்ம திருமுறைகள் பாடி மகிழ வேண்டும். ஏன்னா அது இறைவன் கொடுத்தது, இறைவன் உள்ளிருந்து பாடியது. எது? திருமுறைகள். பாலனாம் விருத்தனாம் பசுபதி தானாம் பண்டு வெம்பூற்றை அடியவருக்கு உதவும், அடியவருக்கு உதவும் காலன பாலனாம் விருத்தனாம் பசுபதி தானாம் பண்டு வெம்பூற்றை அடியவருக்கு அருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக. அப்படி ஞானசம்பந்த உள்ள பாடினது யாரு? சாமி. அதனால எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த கொடை. அதனால சமஸ்கிருதத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? பிரிச்சு பார்க்கவே. உங்களுக்கு தெரியலனா கூட விட்டுருங்க. அதுக்காக அது இல்லைன்னு சொல்லக்கூடாது, வாதிடக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா வாதிடுறாங்க. படமில்லை அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுங்க, எல்லாமே தமிழ் தான் அப்படிங்கிறாங்க. தமிழ் இறைவன் அருளிய மொழி. தமிழும் சமஸ்கிருதமும் இறைவன் அருளிய மொழி என்பதை நாம மறந்துட்டோம். அப்படி கழுத்துலையும் அந்த வலது காதலையும் வைக்கல அப்படின்னா அந்த குற்றம் போகும்படி பஞ்சகவியத்தை சிவனுக்கு காட்டி சேடத்தை பருகி அகோர மந்திரம் அகோர ஓம் அகோராய நம என்கின்ற மந்திரத்தை 200 தடவை ஜெபிக்கணும். ஜெபிச்சா அந்த குற்றம் போகும். வலது காதல வைக்காம இருந்தால், வலஜலம் கழிக்கும் போது வலது காதல பூணுல வைக்காம இருந்தால் அவர் என்ன செய்யணும்? இப்ப நீங்க லேடிஸ், உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சுக்காது, இதை கேட்கறவங்க என்ன செய்வாங்க? அதை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஆணடியாரா இருந்தா என்ன செய்வாங்க? அந்த பூணுல வலது காதல மாற்றி ஓம் அகோராய நம ஓம் அகோராய நம என்று 200 ஜெபிச்சாதான் அந்த குற்றம் போகும். இப்ப நீங்க அனுஷ்டானம் பண்றீங்க, இல்ல சிவபூஜை பண்றீங்க, அந்த தெரியாம நீங்க ஏதாவது தவறு செய்திருந்தால் அந்த குற்றத்தை நீக்குவதற்கு நீங்க இறுதி என்ன சொல்லுவீங்க? ஓம் அகோராய நம என்று எத்தனை முறை சொல்லுவீங்க? 28 முறை சொல்லணும். மறந்துடக்கூடாது. 28 தடவை ஓம் அகோராய நம என்று. இந்த கை 5 கை எடுத்துக்கோங்க. ஓம் அகோராய நம ஓம் அகோராய நம ஓம் அகோராய நம ஓம் அகோராய நம ஓம் அகோராய நம. இப்ப 5 5 25. அடுத்து கடைசி ஒரு 3 தடவை மட்டும் ஓம் அகோராய நம ஓம் அகோராய நம ஓம் அகோராய 28 தடவை. இப்படி கையில வச்சுட்டு சொல்லிடுங்க. நீ இதுக்கு ஒரு 28க்கு இதுக்கு தனியா ஒரு ஜெபமாலையை வச்சுக்கிட்டு என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். சில பேர் பார்த்தாங்கன்னா மந்திரம் சொல்றாங்களோ இல்லையா, எல்லாரும் அந்த எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் அதுலேயே போயிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஜெபமாலை வச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஏதோ ஒரு சிந்தனைக்கு போய் அது சென்டர்ல ஒரு பெரிய ருத்ராட்சம் இருக்கும். அன்னைக்கு ஒரு ஆள் வச்சு நான் அடிமையே பார்க்க அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 108 கடந்து நேரத்துக்கு 108 கடந்திருக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு சிந்தையெல்லாம் உருட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்க பாட்டு. அதெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கு. அதுக்கு சென்டர்ல எதுக்கு அது போன அது நின்றும். நின்னதுமே அதை உள்ள வலது கையை விட்டு அப்படி பின்னாடி திருப்பி எதுல முடிச்சிருக்கீங்களோ முடிச்சதுல இருந்து மறுபடியும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். முதல் ஒரு 54, அப்புறம் பின்னாடி 2வது 54, 108 சொல்லி முடிக்கிறத விட்டுட்டு அந்த 2வது மற்ற நேரம் கூட சிந்தனை வராது. இந்த கண்ணை 2ஐயும் மூடுனா தான் எல்லா சிந்தனையும் வருது. இது எடுக்கிற ஜெபமனையில கூட சாமியுடைய படத்தை எடுத்துட்டு வச்சுக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டு கூட என்ன செய்யுங்க? கண்ணை மூடும்போது பால்கார வருவா, கடங்கார வருவா, எல்லா பேருமே கண்ணை மூடுறதா என்ன செய்வாங்க? வருவாங்க. அதோட இருக்கிறோம். இன்னைக்கு இருடா உனைய, இன்னைக்கு உன் கடமை நான் அடைச்சு போடுறேன்டா அப்படின்னு சொல்லி கடை மூடிக்கிட்டே என்ன செய்வோம்? அப்படின்னு கூட மனம் ஒன்றி சிவபெருமானை தியானித்து தான் என்ன செய்யணும்? ஜபம். சரி. வடக்கு முகமாக இராதவனும் அர்த்த ராத்திரியில் நிறுதிக்கு பாத்திராதவனும் இரவில் தெற்கு முகமாய் இராதவனும் விதித்த சேதத்தை பொருந்தி மல மோசனம் விடாதவனும் அம்முறை ஜெயிக்க. இப்ப இந்த 200 தடவை இவங்களும் ஜெயிக்கணுமா? எப்படின்னா வடக்கு முகமாக இராதவன் அனுஷ்டானம் பண்ணும்போது வடக்கு முகமா இருக்கணும். அது மாதிரி தெற்கு நோக்கி என்ன செய்யக்கூடாது? கால் நீட்டக்கூடாது. இரவில் தெற்கு முகமாக, தெற்கு பக்கமா கால் நீட்டுறாங்களா அப்படி என்ன செய்யக்கூடாது. அது மாதிரி சிவசந்ததி தெருவிலும் புண்ணிய தீர்த்த கரையிலும் மனம் அமைந்த நந்தவனவனத்திலும் மலஜன மோசனம் செய்வானாயில் நெஞ்சு வருந்தி உபவாசம் பண்ணி பஞ்சகவியத்தை கொண்டிருந்து பஞ்சபிரம்மத்தை 100 முறை ஜெயிக்கும். பஞ்சபிரம்ம மந்திரத்தை 100 தடவை ஜெயிக்கணுமா? யார் அப்படின்னா சிவசந்ததி தெருவுல, சிவன் கோயில் உள்ள தெருவுல புண்ணிய தீர்த்த கரையில
மனம் அமைந்த நந்தன வனத்துல இங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, மலஜலம் கழிக்க கூடாது. அன்னைக்கு பாக்க கோயிலுக்கு முன்னாடி ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்காரு, மலஜலம் கழிச்சிட்டு இருக்காரு. சொன்னா இந்த தம்பி உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. அப்படியா சரி அப்படின்னு அப்படின்னு வந்துட்டேன். யாருமே எதுவுமே சொல்ல முடியல. கோயில ஒரு ஆளு கோயில வந்து எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கையை அப்படி தொங்க போட்டு வரக்கூடாது. இப்படி தூக்கிய கை சாமி தன்னை சுற்றி வர்ற வரைக்கும் கையை தூக்கியே தான் வச்சிருக்கணும், இறக்கக்கூடாது. அதை ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், உங்களுடைய வேலை வந்து சிவபெருமானை மட்டும்தான் பார்க்கணும், புரியுதாங்க தம்பி, சரி அப்படின்ட்டு. அதுல இருந்து யாருக்குமே சொல்லவே முடியல. எது சொன்னாலும் என்ன ஆயிருது, சரி சிவபெருமான் உணர்ந்துட்டேன்னு விட்டுட்டேன். இதுதான் நம்ம பார்த்துட்டு சொல்ல வேண்டியது சொல்லணும். அவங்க வசம் வாங்கினாலும் பரவாயில்லன்னு நம்ம வாங்கிக்க வேண்டியதா, வேற வழி இல்லை. அது சாமி தான் உணர்த்துறோம். அந்த உயிருக்கு என்ன, அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லாறு பொல்லாறு என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று என், அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிட வேண்டியதான். எல்லாம் சிவபெருமான் திருவள்ளுன்னு அப்படிதானே, எல்லாம் சிவன் செயல். அப்படி அவங்க என்ன செய்யணும், எத்தனை முறை ஜெயிக்கணும், 200 முறை ஜெயிக்கணும். நதி முதலியவற்றில் கண் முழுகுவது உத்தமம், நதிகள்ல நீராடுவது உத்தமம். எங்க நீராடணும் காலையில, இப்ப நதி எங்கேயாவது ஓடுதா, நீங்க ஒண்ணு எங்க ஊர்ல நதி ஓடுனா தான் நாங்க அங்க போய் குளிச்சிருவோமே, நதியே ஓடுறது இல்லையே. சரி, ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது, அது வல்லாத தாமரை ஓடை கேணி இவைகளில் முழுகுவது மத்தியம். தாமரை ஓடை வேற, கேணி, கேணின்னு என்னது, குளம் தானே, கிணறு, கிணறு கிடையாது குளம். ஏன்னா ரெண்டாவது கிணறு தனியா சொல்றாரு. வாவினா தான் குளம், வாவினா குளம். கேணினா அந்த ஏரி மாதிரி விட்டுருப்பாங்க, தண்ணியை பிரிச்சு விடுவாங்க பாத்தீங்களா, கேணிம்பாங்க. அதை வந்து பிரிச்சு விடுற இடம். இப்ப நீங்க ஐயனார் கோயிலெல்லாம் போய் பாத்தீங்கன்னா கேணி வச்சிருப்பாங்க, தண்ணி இப்படி பிரிச்சு விடுற இடம் இருக்கும், அங்க குளிக்கிறது. அதுல குளிச்சா மத்தியமம். அடுத்தது கிணற்றிலும் வாவிலும் முழுகுவது அதர்மம். கிணத்துல குளிக்கிறது கூட அதர்மம் தான் சொல்லுது. ஆனா மெயினா எதுல குளிக்க சொல்றாங்க, நதியில தான் குளிக்கிறது உத்தமம். நதி, ஆறு போன்ற இடத்துல மூழ்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த திருச்சியில இருக்கிறவங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க. காவிரி ஆறு ஓடுது, அழகா காவிரி ஆறுல என்ன செய்வாங்க, குளிப்பாங்க. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காவிரி ஆறு நல்லா ஓடும், ஊர்ல உள்ளூர்ல இருக்கிறவங்க குளிக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு ஆச்சரியமா இருக்கும். வெளியூர்ல இருந்து வர்றவங்க கூட குளிப்பாங்க. அதோடைய அருமை பெருமை தெரிஞ்சு காவிரி எப்பேற்பட்ட சிறப்புடையது. அந்த காக்கை வடிவத்தில் வந்து விநாயகர் பெருமான் அந்த கமண்டல் நீரை தட்டி விட்டு அது விரிந்து ஓடிய காரணத்தினால் அதற்கு காவிரி என்று அழைக்கப்பட்டது. அப்பேற்பட்ட காவிரி, கங்கை வந்து இங்க காவிரியா ஓடிக்கிட்டு இருக்கு, விநாயகர் பெருமான் அருளால வந்தது. இதெல்லாம் தெரியாம என்ன செய்வாங்க, அந்த மூழ்கிறதுக்கு யோசிப்பாங்க அந்த உள்ளூர்ல உள்ளவங்க. இந்த கோயிலுடைய அருமை, இந்த கோயில் பக்கத்துல உங்களுக்கு கூட இந்த அருமை தெரியாது, கோயில் இருக்க அருமை. எங்க எல்லாம் இருந்து நீங்க வந்திருக்கீங்க, கோயில் பக்கத்துல இருக்கவங்க வந்திருக்காங்க பாருங்க, என்ன சொல்ல காரணம், கோயில் பக்கத்துல இருக்கவங்க யாராவது வராங்களா பாத்தீங்களா, கோயில் எங்கெங்கெல்லாம் இருந்து வர்றாங்க பாருங்க. அது கோயிலோட அருமை அவங்களுக்கு தெரியாது, அருமை தெரியும், அது அப்படித்தான் இருக்கும், ஆரமாடிக்காங்க. அது அதே மாதிரி கோயில் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குளிக்க மாட்டாங்க. வெளியூர்ல இருந்து வர்றவங்களாம் போய் காவிரியில போய் நீராடுவாங்க. காவிரியில நீராடுவது உத்தமம். காவிரி அவ்வளவு சிறப்புடையது. கங்கையை காட்டிலும் காவிரி சிறப்புடையதுங்கிறாரு. கங்கை சிவபெருமான் தலை முடியல இருக்கு, கங்கையை காட்டிலும் காவிரி சிறந்ததுன்னு திருவானைக்க புராணம் சொல்லுது. எப்படி சிறப்பு சிறப்பு அவங்க சொல்லுங்க பார்ப்போம். சிவபெருமான் தலையிலே இருக்கு கங்கை, கங்கையை விட காவிரி சிறப்பா? மன்னர் கொண்டு வந்தது காவிரி. கரெக்ட், இதுதான் காவிரி வந்து சிவபூஜை செய்வதற்கு உதவியது. அதனால கங்கையை காட்டிலும் காவிரி சிறப்புடையது. கேட்டிருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன சிறப்பு எதுல வருது, கந்த புராணத்துல. கந்த இந்த கமண்டலில தட்டி விடும்போது அதுல வருது சிறப்பு. அவங்க சொற்பொழி பண்றவங்க, அவங்களும் கரெக்டா சொல்றாங்க. ஏற்கனவே நிறைய சொற்பொழி நம்ம சொல்லியிருக்கோம். கங்கை காட்டிலும் ஏன் காவிரி சிறப்பு, சிவபூஜைக்கு பயன்பட்டது. இந்திரன் என்ன பண்ணா, சூரபத்மனுக்கு பயந்து இங்கே சீர்காழியில் வந்து மூங்கில் மரமாக ஒளிந்து கொண்டான். அப்பொழுது அவன் எந்த நேரம் பார்த்தீங்கன்னா சிவபூஜை பண்ணாம இருக்கவே மாட்டான் இந்திரன். அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் வந்தது பார்த்தா சிவபூஜைக்கு மலர்கள் இல்லை, தண்ணி இல்லை. தண்ணி இருந்தால் தானே மலர் வரும், பூசிக்கிறதுக்கு மலர் இல்லை. உடனே விநாயகர் பெருமானை வேண்டினார். உடனே விநாயகர் பெருமான் அந்த கமண்டல் நீரை தட்டி விட்டு, அகத்தி மாமனுடைய கமண்டல் நீரை தட்டி விட்டு நமக்கு என்ன ஆயிடுச்சு,
மணி 7:45வா? சொல்ல வேண்டாம். அப்படியா? சரி சரி. அடுத்து நம்ம தொடர்ந்து. அதனால காவிரி வந்து எப்பயுமே சிறப்பு. எப்பயுமே நதியில நீராடுவது சிறப்பு. 2வது எதுல சொன்னோம்? தாமரை ஓடை கேடி. 3வது கிணற்று நீர் வாவி என்கின்ற குளம். இந்த 3ல ஆடுவதை சிறப்பு. இதை தவிர்த்து நான் இங்க வருங்க, நான் எங்க வீட்டுல எனக்கு அங்கெல்லாம் போய் குளிக்கிறதுக்குலாம் வசதி கிடையாது. நான் எங்க வீட்டுல மோட்டரை போட்டு விட்டு நான் பாட்டு குளிச்சுக்கிட்டே இருக்கீங்க. வெந்நீர்ல குளிச்சாலே குற்றம் சொல்லுது. வெந்நீர்ல அப்படி வெந்நீர்ல குளிச்சாலும் என்ன செய்யணும்? இது 200 தடவை ஜவம் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும்? வெந்நீர்ல குளிக்கணும். அதை சிவகங்கையா பாவிச்சுதான் குளிக்கணும். அப்ப எவ்வளவு சிறப்பு இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? எதுனாலும் தெரியாம நீங்க வெந்நீர்ல குளிச்சா கூட சாமிகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு 200 தடவை ஜபம் பண்ணிட்டு என்ன செய்யுங்க? சிவ தியானம் பண்ணிட்டு சதாசிவமூர்த்தி தியானம் பண்ணிட்டு குளிங்க. அதுக்காக சிவா இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாரு. இதை வச்சு நம்ம டெய்லி வெந்நீரை போட்டு தயவு செய்து என்ன செய்யாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது பச்சை தண்ணியில குளிச்சு பழணும். நல்லா தெரியும், பச்சை தண்ணியில குளிக்க குளிக்க உடம்பு நல்லா இறுகி நல்லா இருக்கும். நீங்க வெந்நீர்ல குளிக்க குளிக்க உடம்பு என்ன ஆயிரும்? தளர்ந்துடும். சீக்கிரம் வயதான தோற்றம் வந்து நிச்சயம். சரி, இதுக்கான உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த சிவ தர்மத்திரத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கின்றேன். சிவனார் மனம் குளிர உபதேச மந்தம் இருதேவி மீதிலும் பகதி குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபாலகந்த நின செய்யலே விரும்பி உள்ளம் நினையாவள் அவமாயை கொண்டுலகில் விருதா அலைந்துழலும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகமும் பெருகையிடரானதும் தொலையாறு ஞான இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடு ஒன்று மறி ரகுராம சிந்தை மகிழ் மருகோனே நவலோகமும் கைதொழும் நிஜ தேவலம் கிருத நலமான விஞ்சை கதிர்விரை கோவே தேவயானை அம்புரமின் மணவாள சம்பமுருதிரன் வீர மிஞ்சி கதிர் வடிவேலா திரு ஆவினன் குடியில் வருவேல் சவுந்தரிக ஜெகமேமை கண்ட வீரல் பெருமாளே. கைலாய பரம்பரை மெய்ஞான போத நிதி காட்டும் வெண்ணை பயில்வாய் மிகண்டான் சந்ததிக்கு ஒரு மெய்ஞான பாடுவாய் குயிலாரும்படி திருவாவுதறிவாள் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையும் திருமரபு நீடோழி தலைக மாதோ பவப்பெரும் கடலை கடந்திடுதற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உயவுதவும் துரசை ஆதினத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாதுவிக மடிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் பார்வதீபதையே என்னாருடைய சிவனே போற்றி இறைவா வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் யாரும் அம்சம்